இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிளாக் 4 நம்ம சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் ஆன் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப்ல பார்க்க போறோம். அது வந்து பாசிட்டிவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா, நெகட்டிவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா, என்னென்ன ஏரியாஸ்ல சோஷியல் மீடியா நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ்னு சொல்லும்போது அது வந்து மோஸ்ட்லி நமக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கும் ஸ்டீரியோடைப்ஸ்னா. ஸோ பாசிட்டிவ் ஸ்டீரியோடைப்ஸ்னு சொல்லும்போது நம்மளோட மூட நம்பிக்கைகள், ஒரு விஷயம் வந்து உண்மையா இல்லாததை காலப்போக்கில் நம்மளா வந்து நம்ப ஆரம்பிச்சிருப்போம், அதுவும் உண்மையா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிற மிஸ்பிலீஃப்ஸ் தான் வந்து ஸ்டீரியோடைப்ஸ். இந்த மிஸ்பிலீவ்ஸ்ன்றது வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே நடக்கும். நம்ம ஒவ்வொரு நாள் நடந்து போறதுல இருந்து, இப்போ வீட்டுல இருந்து வெளியே கிளம்பி வரோம், யாராவது ஒருத்தவங்க வந்து எங்க போற அப்படின்னு கேட்டா அந்த நாள் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரியான ஸ்டீரியோடைப்ஸ் எல்லாம் வந்து ஒரு மிஸ்பிலீஃப் தான். சோ அப்ப எல்லா ஏரியாஸ்லயுமே இருக்கு. அது ஜெண்டரையும் விட்டு வைக்கல, ஜெண்டர்லயும் ஸ்டீரியோடைப் தான் வந்துருச்சு. சோ அப்ப பாலினம் சார்ந்த மிஸ்பிலீஃப் தான் வந்து ஜெண்டர் ஸ்டீரியோடைப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆண் பெண்ணுக்குன்னு வந்து தனித்தனியா மிஸ்பிலீவ்ஸ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நம்பிக்கையை நம்ம வச்சிருப்போம். சோ அப்ப இங்க வந்து பெண்ணுக்கோ ஆணுக்கோ வந்து வெவ்வேறு விதங்கள்ல நம்ம ஸ்டீரியோடைப்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மீடியாஸ் வந்து இந்த ஸ்டீரியோடைப்ஸ் கிரியேட் ஆகுறதுக்கு ஒன் ஆஃப் த மேஜர் காஸா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ மீடியானாலதான் ஒரு பெண்ணுனா இப்படிதான் இருப்பாங்க போல, ஒரு ஆண்னா இப்படிதான் இருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு மீடியா தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்குன்ற ஒரு ஐடியாலஜியை சொல்றாங்க இங்க. சோ அப்ப இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரெண்டு விதமா இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க அப்படின்றாங்க. சோ ஒரு காலகட்டத்துல நீங்க வந்து ஒரு 19th செஞ்சுரி 80s 90s எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவா வந்து ஃபீமேல் ஒர்க்கர்ஸோ வெளியில போய் வேலை பாக்குறதோ எதுவுமே அவ்வளவா இருக்காது. அது ஏன் அப்படின்னா மீடியாஸ்ல வந்து விமனை போர்ட்ரே பண்ற விதமே வந்து வீட்டுல ஹோம் மேக்கரா இருக்கிறதோ இல்ல அவ்வளவா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து பண்ணாத ஒரு ரோல்ல இருக்கிறது மாதிரிதான் காமிச்சிட்டு இருப்பாங்க. சோ அப்ப நம்ம வாழ்க்கையிலயும் அன்றாட வாழும்போது அதை பார்த்து நம்ம அப்படியே மைண்ட்ல இன்ஃபுளுன்ஸ் ஆயிருது. நம்ம கான்சியஸா அப்படிதான் இருக்கு போல உலகம் நினைக்கிறனாலும் நம்ம பாக்குறோம், அதை பர்சீவ் பண்றதுனால அது நமக்குள்ள ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிடுது. சோ அப்ப என்ன பண்ணிடுறோம், பெண்கள்னாலே வந்து வீட்டுல இருக்கிற வேலைகளை பாக்குறதுதான் அவங்களோட பொறுப்பா இருக்கும், வெளி உலகத்துக்கு வரக்கூடாது, அவங்க கிட்ட ஏதாவது ஒரு வேலையை கொடுத்தா அப்படின்னா அது பொறுப்பா பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ண தெரியாது அப்படின்ற ஒரு பிம்பத்தை மீடியா கிரியேட் பண்ணி வச்சிருந்து அப்படின்னு சொல்றாங்க டூரிங் 80s and 90s. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்டீரியோடிபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் விமன் உள்ள வந்தாலும் ஸ்டீரியோடிபிக்கல்னு சொல்லும் போது அந்த மிஸ்பிலீவ் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கு. ரோல் வந்து நிறைய எடுத்தாலுமே அவங்கள வந்து இர்ரெஸ்பான்சிபிளாவோ ரொம்ப லேசியாவோ ரொம்ப இமோஷனலாவோ அவங்க எப்ப பாரு அழுதுட்டே இருப்பாங்க, ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க சமாளிக்க முடியாது, அழுது ஓரமா உட்கார்ற மாதிரி அந்த மாதிரி போர்ட்ரேல் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அப்படி போர்ட்ரேல் பண்ண என்ன ஆயிடுச்சு, விமன் வந்து வீக்கர் செக்ஸ் அப்படின்ற மாதிரி போர்ட்ரே ஆக ஆரம்பிச்சிருச்சு. கம்பேரிட்டிவ் டு மென்னை கம்பேர் பண்ணும்போது விமன் வந்து ரொம்ப வீக், பிசிக்கலாவும் சரி இமோஷனலாவும் சரி ரொம்ப வீக் அப்படின்ற மாதிரி ஒரு போர்ட்ரேல் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதே இது மேலுக்கு வந்து ஓவர் டாமினன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க மீடியால. மோஸ்ட் ஆஃப் த ரோல்ஸ் வந்து மேல் தான் ரோல் பிளே பண்றதுனால அவங்களுக்கு அந்த கொடுக்கப்பட்ட ரோல்ஸ்மே வந்து பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால ரியல் லைஃப்லயும் அதே மாதிரி பவர்ஃபுல் அண்ட் டாமினேட்டிங் ரோல்ஸ் மென் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. சோ அப்ப இது வந்து ஜெண்டர் ஸ்டீரியோடைப்பை வந்து மீடியா ரொம்பவே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதுக்கப்புறம் எல்டர்லயும் விட்டு வைக்கல. இந்த மிஸ்பிலீஃப் வந்து எப்படி ஆகுதுன்னா, வயசானவங்க முதியோர்கள் அவங்க சார்ந்த ஒரு மிஸ்பிலீஃப் கிரியேட் ஆகுறதுக்கும் நிறைய மீடியா இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்டர்லி பீப்புள வந்து ஃபோக்கஸே அவங்க பண்றது கிடையாது. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் இந்த டிவி பாக்குறதோ இந்த என்டர்டைன்மெண்ட்ல என்கேஜ் ஆகி இருக்கிறதோ யங் பாப்புலேஷன் தான். சோ அப்ப அவங்க யங் பாப்புலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்றது மாதிரியான கண்டென்ட்ஸ் தான் அவங்க எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க 80s 90s. சோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது எல்டர்லி பீப்புள ஒதுக்கப்படுறதோ மார்ஜினைஸ் பண்ணி பட வைக்கிறதோ ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு நிலையிலே வைக்கிறதோ வந்து அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, மீடியா வந்து ஓல்டர் பீப்புள உள்ள இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில கண்ட்ரீஸ்ல ஓல்டர் பீப்புள் என்னதான் இன்க்ளூட் ஆனாலும் எப்படி நம்ம விமனை வந்து போர்ட்ரே பண்றாங்கன்னு நினைச்சோம், வீக்கா காமிக்கிறது, இமோஷனலா காமிக்கிறது, அதே மாதிரிதான் இவங்களை டிபெண்டா காமிக்கிறது, இவங்கனால எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது, அவங்களுக்கு தான் மத்தவங்க ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் 2014ல ஒரு ரிசர்ச் பண்றாங்க. இது காலப்போக்கில் எல்லா கண்ட்ரிலுமே மாறுது. அப்புறம் 2014ல ஒரு ரிசர்ச் பண்றாங்க. அங்க வந்து இந்தியாவையும் அமெரிக்காவையும் கம்பேர் பண்றாங்க. சோ கம்பேர் பண்ணி இந்த ஓல்டர் பாப்புலேஷன் நம்ம எப்படி பாக்குற விதம் மாறுதா மாறலையா அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவும் சரி அமெரிக்காவும் சரி ஓல்டர் பாப்புலேஷனை பாக்குற விதத்துல ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க மீடியா இன்ஃபுளுன்ஸ்னால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிறைய மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் அப்புறம் வந்து சீரியல்ஸ் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ், வீட்டை நடத்துற ஒரு ரோல், ஒரு டாமினேட்டிங் ரோல், ஒரு பவர்ஃபுல் ரோல், ஒரு விசிடமான ஒரு பர்சன்
அவங்க அவங்க கிட்ட போய் ஒரு விஷயத்த கேட்டா தெளிவான ஆன்சர் சொல்லி மத்தவங்கள வழி நடத்துறது மாதிரி இந்த மாதிரி ரோல்ஸ் வந்து நிறைய எல்டர்லி பீப்புளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அதனால மக்களுக்குமே வந்து ஓல்டர் பீப்புள் வந்து நம்ம பாதுகாக்கணும், அவங்க கிட்ட இருந்து வர அந்த நாலேஜ்ன்றது வந்து நமக்கு லைஃப் டைமுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. சோ ஏற்படுத்துறதுனால அவங்க அதாவது ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருந்து மறுபடியும் ஃபேமிலிக்குள்ள ஒரு ஆளா, ஒரு ஃபேமிலி மெம்பரா, ஒரு யூஸ்ஃபுல் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேமிலி மெம்பரா அவங்களையும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. சோ இது ஸ்டீரியோடைப்ஸ் ஆஃப் எல்டர்லி. அதுக்கப்புறம் பீப்புள் வித் மென்டல் ஹெல்த் டிசார்டர், அதாவது மனநலம் குன்றியவங்களையுமே வந்து மீடியா வந்து எப்படி காட்டப்படணும், எப்படி காட்டுறாங்களோ அதுபடி பீப்புளும் வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்பயுமே வந்து ரீசெண்டா வர மூவிஸ், தமிழ் மூவிஸ் எஸ்பெஷலி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சைக்கியாட்ரிஸ்டோ சைக்காலஜிஸ்டோ காமிக்கும் போது அது மோஸ்ட்லி பயஸ்டா தான் இருக்கு. அவங்க வந்து அவ்வளவா வந்து கவுன்சிலிங் செஷன்ஸோ இல்ல சைக்காலஜிஸ்ட் போற எஃபர்ட்ஸோ காமிக்கிறது மாதிரி இல்ல. ஏதோ ஒரு மென்டல் இஷ்யூஸை வச்சு விளையாடுற மாதிரியான போர்ட்ரேல் நிறைய வருது. சோ அப்போ ஒரு ஆளுக்கு வந்து சைக்காலஜினால என்னன்னு தெரியல, சைக்காலஜிஸ்ட்னா யாருன்னு தெரியல, கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்னா யாரு, கவுன்சிலர்னா யாரு, இது மூணுத்துக்கும் என்ன வேறுபாடு எதுவுமே தெரியாத ஆள் அந்த படத்தை பார்க்கும்போது தவறுதலா ஓகே அப்ப கவுன்சிலிங் போறதே வேஸ்ட் போல, அங்க இப்படிதான் நடக்கும் போல, அதுக்கு நம்மளை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை நம்ம கிரியேட் பண்ணி விட்டுறோம். சோ அப்போ அந்த தவறுதலான ஐடியா தான் அவங்களுக்கு மனசுல பதியுது. அதே மாதிரி இந்த மனநலம் குன்றியோரையுமே வந்து எப்படி காமிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அன்சேஃப், அவங்க கிட்ட வந்து நம்ம வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னே தெரியாது, நேரத்துக்கு ஏத்தது மாதிரி மாறுவாங்க, டேஞ்சரஸா இருப்பாங்க, நம்மள ஹார்ம் பண்ணிடுவாங்க, நம்மள அடிச்சிருவாங்க, இல்ல நமக்கு ஏதாவது கஷ்டம் கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி போர்ட்ரையில அவங்க காமிக்கிறதுனால மக்கள் மனசுல இப்படிப்பட்ட ஒரு தாக்கம் வந்து உருவாகிருச்சு. அப்ப அவங்கனாலே அவங்களையும் ஒதுக்கிறோம். அவங்களும் மனுஷங்க தான், ஏதோ ஒரு கஷ்டத்தினால அப்படி ஒரு இல்னஸ்க்குள்ள உள்ள போயிட்டாங்க, அவங்கள வெளியில அழகா கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு தாட் போய் அவங்களையும் ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு பாப்புலேஷன் மாதிரி நம்ம ஆக்கியாச்சு. அதுக்கு மேஜர் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் யாரு அப்படின்னா மீடியா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கிளார்க் ஸ்டேஜஸ் ஆஃப் மீடியா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மைனாரிட்டின்ற ஒரு தியரி இருக்கு. சோ இங்க வந்து கிளார்க் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு மைனாரிட்டி குரூப்பை சோசியல் மீடியா எப்படி போர்ட்ரே பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காரு. சோ அப்ப இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு தியரி வந்து மைனாரிட்டி பீப்புளை எப்படி சோசியல் மீடியால காட்டுறாங்க, போர்ட்ரே பண்றாங்க, அதுதான் இவரோட தியரி. அதுல ஒரு 4 ஸ்டேஜஸ் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் தியரி என்ன அப்படின்னா நான் ரெகக்னிஷன். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க எதுக்கு காமிச்சிட்டு அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டு அவங்க ரோல யாரு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் த மூவிஸோ இல்ல சீரீஸோ வந்து அவங்க போர்ட்ரே பண்ற மாதிரியான ஒரு ரோல் இருக்காது. மோஸ்ட்லி வந்து இந்த டாமினேட்டிங் சொசைட்டில இருப்பாங்க இல்லையா, அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் பூஸ்ட் பண்றது மாதிரியான ஒரு மூவிஸோ மீடியா போர்ட்ரேலோ தான் இருந்துச்சு. சோ அப்ப மார்ஜினைஸ் பண்ணப்பட்டவங்களை வந்து அவங்க போர்ட்ரேயே பண்ணல. அப்ப நான் ரெகக்னிஷன், அவங்களுக்கான ரெகக்னிஷனே கிடைக்கல, அந்த மீடியான்ற அந்த இடத்துக்குள்ளேயே அவங்க என்டரே ஆகல. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் அவேர்னஸ் கிடைக்கிறதோ இல்ல ஏதோ ஒரு விஷயம் சரி இவங்களையும் உள்ள சேர்த்துக்கலான்ட்டு நினைக்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா ரிடிக்யூல் ரோல்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பாவப்பட்ட ரொம்ப வந்து எதுக்குமே ஒரு உருப்படியான ஒரு வேலை செய்யாத ஒரு ஆள் மாதிரியும், ரொம்ப லேசியா இருக்கிறது மாதிரியோ, இரஸ்பான்சிபிளா இருக்கிறது மாதிரியோ, அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு ஆஸ்பெக்ட்ஸ்ல காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ரிடிகுல் போர்ட்ரேயல். அடுத்து தேர்ட் ஸ்டேஜ் போறாங்க. இந்த ஸ்டேஜ் போறதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா நிறைய ப்ரொட்டஸ்ட் அதுக்கப்புறம் ரெகுலேஷன்ஸ்ல நிறைய பண்றாங்க. அது எப்படி நீங்க இந்த மாதிரி போர்ட்ரே பண்ணலாம், அப்ப மக்கள் மத்தியில இந்த மாதிரிதான் பதியுது, நாங்கனாலே இப்படிதான் பதியுது, நாங்க அப்படி கிடையாது, எங்களுக்கு நல்ல குணங்கள் இருக்கு, நாங்களும் நல்ல வேலை பார்க்கறோம், நல்ல தொழில இருக்கோம், நல்ல ஏர்ன் பண்றோம், எங்களுக்கு நல்ல ஃபேமிலி இருக்கு, சோ அப்ப எங்களுக்கு இந்த மாதிரி போர்ட்ரே பண்ணாதுங்க, நாங்க நிறைய ப்ரொட்டஸ்ட் இந்த மாதிரி பண்ணனால என்ன ஆயிடுச்சு ரெகுலேட் பண்றாங்க. ரெகுலேட் பண்ணும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களையும் உள்ள சேர்த்துக்கிறாங்க. பட் ஆனா அந்த டாமினேட்டிங் குரூப் தான் வந்து மெயின் ரோல்ஸ் பிளே பண்றாங்க, இவங்க எல்லாம் சைட் கேரக்டர்ஸ் பிளே பண்றாங்க. சோ அது வந்து கொஞ்சம் ரெகுலேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இப்ப ஈக்குவாலிட்டி ஃபார் ஆல் அப்படின்ற ஒரு தீம்ல தான் நம்ம உலகம் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. சோ அப்போ அதனால என்ன பண்றாங்க ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரே ரோல், டாமினேட்டிங் சொசைட்டியோ இல்ல சப்மிசிவ் சொசைட்டியோ எங்க இருந்து யார் வந்தாலும் சரி அவங்க நடிப்புக்கு ஏத்தது மாதிரி ரோல் கொடுக்கறது. சோ அப்போ அங்க பாசிட்டிவாவும் கொடுக்கலாம் நெகட்டிவாவும் கொடுக்கலாம். இப்ப டாமினன்ட் ரோல்ல இருந்து ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நெகட்டிவ் ரோலும் அமையலாம், பாசிட்டிவ் ரோலும் அமையலாம், அவங்க நடிப்பை பொறுத்து, அவங்களுக்கு எந்த நடிப்பு நல்லா வருதோ அதை பொறுத்து. சோ அப்போ இது லைக் ஈக்குவாலிட்டியா வந்து மாறிடுச்சு, எல்லா டைப்ஸ் ஆஃப் பாப்புலேஷனுக்குமே நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கறது மாதிரி ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஸ்டேஜஸ் சொல்றாங்க. இப்படிதான் ஒரு மைனாரிட்டி குரூப் வந்து சோசியல் மீடியாக்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னா இல்ல மீடியாக்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னா இந்த 4 ஸ்டேஜ் கடந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளார்க் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் இன் மீடியா ரெப்ரசன்டேஷன். இங்க வந்து ஏன் பாலிடிக்ஸ் வந்து மீடியா ரெப்ரசன்டேஷனுக்குள்ள இன்வால்வ் ஆகுது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த மீடியா கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து பாலிடிக்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும்.
சோ அங்க சுற்றுச்சூழல்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன நடக்குதோ அததான் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றது மாதிரி இருக்கும். அப்ப மோஸ்ட்லி நல்ல விறுவிறுப்பான ஒரு செய்தி அப்படின்னா அது மோஸ்ட்லி பாலிடிக்ஸ்ல தான் நமக்கு கிடைக்கும். அன்றாடம் நமக்கு கிடைக்கிற கண்டென்ட்டுமே பாலிடிக்ஸ்ல தான் கிடைக்கும். சோ அப்ப இது ரெண்டுமே வந்து ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சதா தான் இருக்கு. ஒண்ணு பாலிடிக்ஸ் மீடியாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, இல்ல மீடியா பாலிடிக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சோ அதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் நடக்குதுன்னு சொல்றாங்க. அதுல வந்து மீடியா கேப்சர் அப்படின்னு சொல்றாங்க. மீடியா கேப்சர் அப்படின்னா பாலிடிக்ஸ்ல அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து மீடியாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த மாதிரி போர்ட்ரே பண்ணுங்க அப்படின்னு காமிக்கிறது வந்து ஒரு விதம். இது மீடியா கேப்சர். அதுக்கப்புறம் நியூஸ் ஃப்ரேமிங். நியூஸ் ஃப்ரேமிங்னா என்ன அப்படின்னா எந்த பர்டிகுலர் நியூஸ நம்ம போர்ட்ரே பண்ணணும், எதை போர்ட்ரே பண்ணா பெட்டரா இருக்கும், இல்ல எந்த விஷயத்த இப்ப மக்களுக்கு கொடுத்தா அவங்க அதுபடி ஆக்ட் ஆவாங்க, எந்த விஷயத்த எந்த மாதிரி காமிச்சா அவங்க வந்து சமரசமாகி போவாங்க, இல்ல அவங்க தூண்டப்படுவாங்க அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ஸ்ல செயலாகிறதான் வந்து நியூஸ் நியூஸ் ஃப்ரேமிங்னு சொல்றாங்க. இது எப்படி பாலிடிக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா ஒண்ணு கண்டென்ட்ஸ் கொடுக்கறது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுது. அதே மாதிரி மீடியா கொடுக்குற கண்டென்ட்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி எடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுது. அதாவது மக்கள் என்ன மனநிலையில இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது பாலிடிக்ஸ் அண்ட் மீடியா ரெப்ரசன்டேஷன். அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மீடியா அண்ட் கிரைம். மீடியா அண்ட் கிரைம் ராபரி நடந்தது வந்து அவங்க அந்த தெஃப்ட வந்து கேட்கும்போது அந்த கிரிமினல் என்ன ரிப்போர்ட் பண்றாங்கன்னா நான் வந்து நெட்ல தான் பார்த்து கத்துக்கிட்டேன், இதை எப்படி நான் வந்து கொள்ளையெடுக்கணும் அப்படின்றத நான் நெட்ல பார்த்து தான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மீடியா வந்து பாசிட்டிவாவும் இன்ஃபுளுன்ஸ் ஆகுது, நெகட்டிவாவும் இன்ஃபுளுன்ஸ் ஆகுது. யார் வந்து அன்எம்ப்ளாய்டா இல்லிட்ரேட்டா ஒரு வாய்ப்பே இல்லாம ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத ஒரு என்விரான்மெண்ட்ல இருக்காங்களோ அவங்க இந்த கிரைம் பண்றதுக்கான மீடியாவை கிரைம் பண்றதுக்கு யூஸ் பண்றதுக்கான பொட்டன்ஷியல் வந்து அதிகமா இருக்கு. சோ அது ஒரு விதம் கிரைம் ரிலேட்டட் நியூஸ், அதுக்கப்புறம் கிரைம் ரிலேட்டட் ஈவென்ட்ஸை வந்து போர்ட் பண்றது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இன்டர்பர்சனல் ரிலேட்டட் கிரைம்ஸ் தான் வந்து மீடியா ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க வந்து அதை ஸ்டடி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா அதுதான் மக்கள் வந்து விரும்பி பாக்குறாங்க. ஒரு ஃபேமிலியில ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு கிரைம் நடந்திருக்கு, அது எப்படி நடந்துச்சு, என்ன மாதிரி பண்ணாங்க, எப்படி மறைச்சாங்க, அது எப்படி வெளியே வந்துச்சு, இதைதான் ரொம்ப ஆக்டிவா பாக்குறாங்களே தவிர ஒரு ஒரு ராபரி எப்படி நடந்துச்சு, அதுக்கப்புறம் ஒயிட் கலர் கிரைம்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கிரைம்ஸ் தான் எப்படி நடந்துச்சுன்றத அவ்வளவா மக்கள் ஆர்வமா பார்க்க மாட்டாங்க. ஏன் போது நம்ம என்ன பர்சீவ் பண்றோமோ அதுபடிதான் நம்ம ஆக்ட் ஆகும் யூஸ்வலாவே. இப்போ ஒரு குழந்தை வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுக்கறது கிடையாது. அவங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்களோ அதை பார்த்து அப்படியே அதுவும் பண்ணிட்டு இருக்கும். சோ அப்போ அந்த மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து ஒரு யங்கர் பாப்புலேஷனோ இந்த ஓல்டர் பாப்புலேஷனோ இல்ல வளர்ற அடலசென்ஸ் பாப்புலேஷனோ வந்து அவங்க பாக்குறது கன்சியூம் பண்றது வந்து மீடியா தான். அம்மா அப்பா கிட்ட பேசுறதோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதோ இல்ல சுற்றத்துல பேசுறதோ அதெல்லாம் குறைஞ்சிருச்சு. சோ அப்போ மோஸ்ட்லி அவங்க எங்க டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா மீடியால தான். அப்ப மீடியால என்ன மாதிரியான கண்டென்ட்ஸ் அவங்க கன்சியூம் பண்றாங்களோ அதே மாதிரிதான் அவங்களும் மாறுறாங்க. அப்ப கிரைம் ரிலேட்டடான கண்டென்ட்ஸை கன்சியூம் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிஸை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலை வருது, அந்த வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா அதை அப்படியே கிரைம் ரிலேட்டடா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரிதான் வந்து கிரைமும் மீடியாவும் ரிலேஷன்ஷிப்ல லைஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சைபர் கிரைம்னு சொல்லும் போது அது ரெண்டு விதமா நடக்குது. ஒண்ணு இண்டிவிஜுவல் சார்ந்து தனிநபர் சார்ந்து நடக்கக்கூடிய சைபர் கிரைம், அதுக்கப்புறம் சொசைட்டி சார்ந்து சமூகம் சார்ந்து நடக்கக்கூடிய சைபர் கிரைம். இந்த தனிநபர் சார்ந்து நடக்கக்கூடிய சைபர் கிரைம் என்ன அப்படின்னா அதுல வந்து 3 விதமா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இமெயில் ஸ்பூஃபிங் அப்படின்னு சொல்லுவோம். இமெயில் ஸ்பூஃபிங்னா என்னன்னா ஒரு நாம் நம்பக்கூடிய நம்பகம் தன்மை வாய்ந்த ஒரு கண்டென்ட் நமக்கு அனுப்பி நம்மளோட டாக்குமெண்ட்ஸையோ இல்ல முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸையோ அவங்க கரெக்ட் பண்ணிடுவாங்க. கரெக்ட் பண்ணி அவங்க ஆக்சஸ் வச்சுப்பாங்க. நமக்கு ஏதாவது வீட்டு பத்திரம் இருக்கு, இந்த மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, ஆர்கனைசேஷன் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, அது ரொம்ப வந்து முக்கியமான விஷயம், ஷேரிங் ரிலேட்டடான விஷயம் அப்படின்னா அதை அவங்க வந்து இந்த இமெயில் அனுப்பி மெசேஜ் மூலியமா நம்மள நம்ப வச்சு நம்மளோட கண்டென்ட்ஸ் எடுக்கிறதா வந்து இமெயில் ஸ்பூஃபிங். அதுக்கப்புறம் வந்து சைபர் டிஃபேமேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சைபர் டிஃபேமேஷன் அப்படின்னா அது நிறைய இப்ப இந்த டைம்ல நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே சோஷியல் மீடியால ஓப்பன் ஆகணும் வச்சிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து எப்படி இருக்காங்கன்னா இன்ஃபுளுசர்ஸா தான் ஆக்ட் ஆகுறாங்க. அதாவது அவங்க நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி போடுறது, அதை வச்சு கண்டென்ட் ரிலீட் பண்றது. அப்ப சோஷியல் இது இன்ஃபுளுசர்ஸா ஆக்ட் ஆகும்போது எல்லா மக்களும் ஒரே மாதிரி பாசிட்டிவா அவங்க பாக்குறது இல்லை, சில பேர் நெகட்டிவாவும் பார்ப்பாங்க. நெகட்டிவா பார்க்கும்போது அவங்கள பத்தி தவறுதலான விஷயங்கள் பாக்குறதோ வாசிப்பு பண்றதோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. அது டிஃபேம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களும் சேமிச்சாதான் அது இருக்கும். அப்ப எக்கனாமிக்கா நம்ம புவரா இருக்கிறதுனால மணியை பத்தினா அந்த கன்சர்ன் வந்து கம்மியா இருக்கு. சோ செக்யூரிட்டி மணி எப்படி செக்யூர் பண்ணணும்ன்ற கன்சர்ன் கம்மியா இருக்கு. அதனால நம்ம வந்து காசை இழந்துடுறோம்.
இன்னொன்னு சோஷியல் டெவலப்மெண்ட் கம்மியா இருக்கு. சோஷியல் டெவலப்மெண்ட்னு சொல்லும்போது நம்ம எதை மீன் பண்றோம் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமா இருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் அதாவது எல்லாருக்குமே வேலை இருக்கிறது இல்ல. அப்ப வேலை இல்லாதவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த நெட் கையில கையில வந்து நெட் தான் நம்ம கிட்ட இருக்கு. சோர்சஸ் வந்து நம்ம வந்து வெப் சோர்சஸ் நிறைய இருக்கு. இதை பார்த்து எந்த மாதிரி பணம் சம்பாதிக்கலாம்னு பார்க்கும்போதுதான் நமக்கு வந்து இந்த சைபர் கிரைம் இது எல்லாமே அரைஸ் ஆகுது. அப்ப சோஷியலி நல்ல விஷயங்கள் வந்து நம்ம பழக்கப்படுத்தப்படல. அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டரா இருக்கு. அதே மாதிரி ஹை இன்கம் இன்இக்வாலிட்டி இருக்கிறது ஒரு ஃபேக்டர்னு சொல்றாங்க. அதாவது ஒரு சில பேர் அதிகமா பணம் சம்பாதிக்கிறாங்க, ஒரு சில பேர் ரொம்ப கம்மியா பணம் சம்பாதிக்கிறாங்க. அந்த ரேஷியோவே ரொம்ப வந்து டிஃபரன்ஸ் இருக்கு நடுவுல. அப்ப என்ன பண்றாங்க, அந்த கம்மியா பணம் இருக்கிறவங்க வந்து அதிகமா பணம் இருக்கிறவங்க நம்ம எடுத்துக்கலாம். கம்பெனி வந்து வெப்ஜாக்கே பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு யாரு பண்ணா, அதை எப்படி டேக்கிள் பண்றது, இல்ல நம்ம எப்படி ஜாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா எப்படி நம்ம செக்யூர் பண்ணிக்கிறது. இப்போ ஒரு பில்டிங்ல ஒரு ஃபயர் இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி செக்யூர் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம சேஃப்டி மெஷர்ஸ் வச்சிருப்போம். அதே மாதிரி வெப்ஜாக் பண்ணா என்ன பண்ணலாம் அப்படின்ற சேஃப்டி மெஷர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. கவர்மெண்ட் ரிலேட்டட் ரொம்ப அன்பார்மலா நடக்கிறாங்க அப்படின்னா அதுல வரக்கூடிய யூசேஜஸ் வந்து மத்தவங்க வந்து அனுபவிக்கதான் போறாங்கன்றது அர்த்தம். சோ இந்த வகையில வந்து சைபர் கிரைமும் சைபர் இன்செக்யூரிட்டியும் ஆக்ட் ஆகுது. அடுத்து மீடியா வயலன்ஸ் இஃபெக்ட்ஸ் அண்ட் வயலண்ட் கிரைம். அதாவது மீடியால வயலன்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸை போர்ட்ரே பண்றதும் வயலண்ட் ரிலேட்டட் கிரைம் நிகழ்காலத்துல நடக்கிறதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு நிறைய தியரிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா சோஷியல் லேர்னிங் அப்ரோச்சஸ்னு சொல்றாங்க. இது வந்து ஆல்பர்ட் பண்டூரா வந்து முன்னாடியே இந்த தியரியை வந்து ப்ரூவ் பண்ணிட்டார். நம்ம எதை பாக்குறோமோ, எந்த என்விரான்மெண்ட்ல நம்ம இருக்கிறோமோ அதுவாவே நம்ம மாறிடுவோன்றதுதான் வந்து அந்த சோஷியல் லேர்னிங் தியரி. சோ அதை நம்ம போன கிளாஸ்லயே நம்ம பார்த்தோம். அது ஒரு ஆள் நமக்கு சொல்லி கொடுக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. அதை நம்ம பாக்குறது மூலியமாவே கான்சியஸா நம்ம வந்து கத்துக்கணும்னு சொல்லிட்டு பாக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. சும்மா நம்ம காலப்போக்குல பாத்துட்டு இருந்தாலே வந்து அந்த விஷயத்த நம்ம லேர்ன் பண்ணிடுவோம். சப்கான்சியஸ் லேர்ன் பண்ணிரும். அப்ப தேவையான இடத்துல என்ன லேர்ன் பண்ணணுமோ அதைத்தான் போடும். ஒரு விஷயம் கத்துக்கிறாத விஷயத்துக்கு வந்து நம்ம எஃபர்ட்ஸ் போட்டு நீ அதுக்கு அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடு அப்படின்னா சொல்யூஷன் கொடுக்க தெரியாது. ஆல்ரெடி எங்கேயோ கேள்வியாவது பட்டிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா சொல்யூஷன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். எஃபர்ட்ஸாவது போடுவோம் அட்லீஸ்ட். அப்ப எது நமக்கு அவைலபிளா மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோமோ, எந்த ரிலேட்டட் விஷயத்த ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோமோ அதுதான் ஆக்ட் ஆகும். சோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல் சில்ட்ரன் அவங்க வந்து ரெண்டு பையங்க வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஏ அண்ட் பி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களுக்குள்ள சண்டை வருது, இல்ல அவங்க யாரோ ஒரு பொருளை வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு கூட வச்சுப்போம். அந்த பையன் வந்து இது ஏன் பொருள்ன்றான், இன்னொரு ஏ வந்து ஏன் பொருள்ன்றான், பி வந்து இல்ல இது என்னோட பொருள் அப்படின்ற மாதிரி சண்டை வருது. சோ அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பர்சன் ஏ இருக்காங்க இல்லையா, சைல்டு ஏ, அவங்க பார்த்த மோஸ்ட்லி கன்சியூம் பண்ண கண்டென்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா வயலண்ட் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் தான் இருக்கு. படம் பாக்குறதா இருக்கட்டும், சீரீஸ் பாக்குறதா இருக்கட்டும், இல்ல ஏதாவது கார்ட்டூன் சேனல் பாக்குறதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து யாரோ ஒரு ஆளை போட்டு அடிக்கிறது மாதிரிதான் வந்து அவங்க கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட் சீன்ஸ் தான் பார்த்துட்டே இருக்கிறது. சோ அப்ப இந்த சைல்டு பி என்ன பண்ணுது அப்படின்னா அது கொஞ்சம் இமோஷனலா டீல் பண்ணக்கூடிய விஷயம், பீஸ் ரிலேட்டடான கண்டென்ட்ஸை பார்த்துட்டு இருக்கு. சோ அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சண்டை வருது. சண்டை வரும்போது அந்த பர்சன் பி இருக்காங்க இல்லையா, இமோஷன் லைக் பீஸ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸை பார்த்தவங்க வந்து அவ்வளவா வந்து வயலன்ஸ்ல என்கேஜ் ஆக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது அவங்களுக்கு அந்த சிஸ்டம்ல இல்ல. அப்படி ஒரு விஷயத்த அவங்க பார்த்தே பழகல. அவங்க பார்த்து பழகுனது ஒரு விஷயத்த பீஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்றது. அப்ப பொறுமையா எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த சைல்டு பி. சைல்டு ஏன் என்ன பண்ணுது அப்படின்னா இமீடியட்டா வயலன்ஸ்குள்ள இறங்கிறது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தது எல்லாமே அதுதான். பிரெயின் ஃபுல்லாவே வந்து அந்த வயலன்ஸ் தான் இருக்கு. டக்குன்னு வந்து ஒரு பிரச்சனைன்னு வருது அப்படின்னா அடிக்கணும், அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், பிசிக்கல் ஓரியன்டட் டாஸ்க் பண்ணாதான் அங்க நம்ம ஜெயிக்க முடியும்ன்ற மாதிரிதான் அந்த கண்டென்ட் வந்து அவங்க மனசுல பதிஞ்சிருக்கு. அப்ப சைல்டு ஏ வந்து கிரைம் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்ல அதிகமா என்கேஜ் ஆகுறதுக்கு ப்ரோன்னஸ் இருக்கு, வல்னரபிலிட்டி இருக்கு தேன் த சைல்டு பி. சோ அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பாக்குறோமோ அதுவாவே நம்ம மாறிடும். ஈவன் தோ அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணலனாலும் அந்த குழந்தை வீட்டுல வந்து எப்படி ஒரு ஆளை போட்டு அடிக்கிறது, இல்ல எப்படி நம்ம வந்து ஜம்ப் பண்ணி கிக் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் அது கத்துக்கிட்டு பிசிக்கலா கத்துக்கிறதுனாலும் ஜஸ்ட் பாக்குறத வச்சுட்டு நாளைக்கு அந்த குழந்தைக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது அது அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. சோ அதுதான் வந்து சோஷியல் லேர்னிங் அப்ரோச்சஸ்ன்னு சொல்றது. பாக்குறத நமக்கு சப்கான்சியஸ்ல ஸ்டோர் ஆகிக்கிறது, அதுக்கான சூழல்ல வரும்போது நம்ம எக்ஸிபிட் பண்றோம். இது சோஷியல் லேர்னிங் அப்ரோச்சஸ். அதுக்கப்புறம் வந்து கத்தார்சிஸ் மாடல் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து இதோட வந்து எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா சொல்லுவாங்க.
சோஷியல் லேர்னிங் அப்ரோச்சஸோட எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா சொல்றாங்க கத்தார்சிஸ். கத்தார்சிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வைலண்ட் ரிலேட்டட் கிரைம்ஸ் நம்ம பாக்குறோம் அப்படின்னா நம்ம லெஸ் அக்ரெசிவா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி லெஸ் அக்ரெசிவா இருக்கிறது அப்படின்னா, நமக்கு வந்து அக்ரெசிவ் கண்டென்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஒரு வன்மை நிறைந்த ஒரு மனமா இருக்கு. சிந்தனைகள் எல்லாமே வன்மை நிறைந்து இருக்கு. அப்போ ஒரு பர்சன் இன்னொரு பர்சனை வந்து வயலண்டா வந்து அடிக்கிறதோ இல்ல சண்டை போடுறதோ பார்க்கும்போது நமக்கு இருக்கிற அந்த சாட்டிஸ்பாக்சன் குறைஞ்சிருது. மத்தவங்க இன்னொருத்தவங்களை போட்டு அடிக்கும் போது நம்ம தான் அந்த அடிக்கிற இடத்துல இருக்கிறது மாதிரி அவங்க பர்சீவ் பண்ணிட்டு நம்ம அந்த ஆக்டை நம்ம என்கேஜ் பண்ணிட்டோம், நம்ம அக்ரெசிவா நடந்து முடிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரெஷன் குறைஞ்சிருதுன்னு சொல்றாங்க. சோ கத்தார்சிஸ்னா என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி நமக்கு சைக்காலஜிக்கல் டேர்ம்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, இமோஷன்ஸை ரிலீஸ் பண்றதுதான் கத்தார்சிஸ். லைக் இன்டென்ஸான இமோஷன்ஸை ரிலீஸ் பண்றதுதான் கத்தார்சிஸ். அது ரொம்ப வந்து ஒரு நல்ல ஒரு இன்டென்ஸ்ல வெளியே வரும், அதாவது பீக்ல வெளியே வரும். சும்மா வந்து 2 நாள் 3 நாள் அழுதுட்டு இருக்க மாட்டோம். ஒரு நாள் முழுக்க அப்படின்னா ஒரு 18 மணி நேரம் 20 மணி நேரம் உட்காந்து மொத்தமா அழுது தீக்கிறது தான் கத்தார்சிஸ். அப்ப ஹை இன்டென்சிட்டியில வருது. சோ அப்ப அந்த ஹை இன்டென்சிட்டியில நம்ம அக்ரெசிவா இருக்கும்போது ஒரு அக்ரெசிவ் கண்டென்ட் பார்க்கும்போது நம்ம சாட்டிஸ்ஃபை ஆயிரும், அந்த விஷயத்த பண்றது மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆயிரும் அப்படின்னு கத்தார்சிஸ் சொல்றாங்க. மோஸ்ட்லி சைக்காலஜில எப்படி இருக்கும் அப்படின்னா, தியரிஸ் எல்லாமே வந்து இதுதான் கரெக்ட் இதுதான் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு தியரிஸ்டுமே வந்து ஒவ்வொரு விதமான எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சோ அதுல நம்ம எதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், எது நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு சூட் ஆகும், எது நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு சூட் ஆகும், எது இப்ப இருக்க கரண்ட் வேர்ல்டுக்கு சூட் ஆகும், இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து நம்ம அதை அப்சர்வ் பண்ணிட்டு போயிடணும். எந்த தியரியுமே நம்ம முழுசா நம்ப முடியாது, இப்படிதான் அப்படின்ற மாதிரி நம்ப முடியாது. இது எல்லாமே வந்து அசம்ஷன்ஸ், அந்த தியரிஸ்டோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான். சோ அந்த தியரிஸை மட்டும் படிச்சுப்போம், பட் அந்த அந்த அப்ளிகேஷன்ஸை வந்து நம்ம டிசைட் பண்ணி பண்றது மாதிரி பண்ணணும். அதுக்கடுத்து வந்து நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் மீடியா ஆன் ஹியூமன் டெவலப்மெண்ட். அதாவது மீடியா எப்படி ஹியூமன் டெவலப்மெண்ட்டுக்கு நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் காஸ் பண்ணுது. ஹியூமன் டெவலப்மெண்ட் சொல்லும் போது நம்ம என்ன சொல்றோம், ஒரு மனிதனோட ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி, அதுதான் வந்து டெவலப்மெண்ட். ஸோ அப்போ இந்த வளர்ச்சியை எப்படி வந்து அது குறைக்குது, எப்படி குன்ற செய்யுது இந்த மீடியா அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து என்கேஜ்மெண்ட் இன் ரிஸ்கி பிஹேவியர், அபாயகரமான நடத்தையில் ஈடுபடுவது. ஸோ அப்ப என்கேஜ்மெண்ட் இன் ரிஸ்கி பிஹேவியர்னு சொல்லும் போது இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி அந்த பாக்குற கண்டென்ட்ஸ் செஞ்சு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆசை வருது. ஸோ செஞ்சு பார்க்கணும்னு சொல்லும் போது 2 தியரிஸ் வந்து இதுக்குள்ள வருது. ஃபர்ஸ்ட் வந்து சோஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் மாடல்னு சொல்றாங்க. சோஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் மாடல்னா என்ன அப்படின்னா, சோஷியல் மீடியால வந்து நிறைய கண்டென்ட்ஸ் எப்படி வருதுன்னா, இந்த பைக் வீலிங் பண்றது, அதுக்கப்புறம் வந்து தெஃப்ட் பண்றது, மத்தவங்கள வந்து வயலன்ஸ் ஆக்ட்ல வந்து இன்வால்வ் ஆக வைக்கிறது, இதெல்லாம் கண்டென்ட்ஸாவே போடுறாங்க. கண்டென்ட்ஸா போடும்போது அதுக்கு 4 லைக் 4 கமெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் வரும்போது நம்மளும் ஏன் பண்ணக்கூடாது, சும்மா தானே இருக்கும், நம்ம காலேஜ் போல இல்ல, நமக்கு வேலைக்கு போல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சும்மா இருக்கிற லீஷன் டைமை டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணாம இந்த வயலன்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்ல யூஸ் பண்றாங்க. அப்ப இந்த ரிஸ்கி பிஹேவியர் நம்மளும் என்கேஜ் ஆகி பார்ப்போம், நம்மளும் ஒரு வீலிங் பண்ணுவோம், நம்மகிட்ட தான் பைக் இருக்கே, சும்மா தானே இருக்கும்னு வீலிங் பண்றது. ஸோ அப்போ அந்த டெவலப்மெண்ட்டுக்கு ரிலேட்டடா போகாம இம்பல்சிவ் ரிஸ்கி ஆக்ட்ஸ்ல வந்து என்கேஜ் ஆக வைக்கிறதுக்கு இந்த சோஷியல் மீடியா ஒரு ஒன் ஆஃப் த நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ்புக் இன்ஃப்ளூயன்ஸ் மாடல்னு சொல்றாங்க. ஃபேஸ்புக் இன்ஃப்ளூயன்ஸ் மாடல்னா வந்து இது முன்னாடி வந்தது, இப்போ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் மாடல்னே கூட வச்சுக்கலாம். நிறைய ஃபேஸ்புக்ஸ் மாதிரி நிறைய ஆப்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயத்த பர்சீவ் பண்றாங்க. யாரோ ஒருத்தவங்க பைக் வீலிங் பண்றது மாதிரி இருக்கு, ஒரு ரீல்ஸ் வருது, ஒரு போஸ்ட் வருது அப்படின்னா ஒரு விஷயத்த பர்சீவ் பண்றாங்க. பர்சீவ் பண்ணும்போது கமெண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் செம்மையா இருக்கு, அந்த அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு நிறைய கண்டென்ட்ஸ் வருது கமெண்ட்ஸ்ல. அதே மாதிரி லைக்ஸும் நிறைய வருது. பார்க்கும்போது நம்மளோட லைக்ஸும் நம்மளோட கமெண்ட்ஸும் அந்த அளவுக்கு இல்ல, என்னதான் 2 பேருமே ஓப்பன் அக்கௌண்டா இருந்தாலும். அப்ப இந்த மாதிரி இருக்கே, இது நல்லா இருக்கே, அப்ப இது இப்படி இருந்தாதான் மக்களுக்கு பிடிக்குதா, இப்படி இருந்தாதான் அடுத்தவங்க நம்மளை லைக் பண்றாங்களா, அதனாலதான் நமக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லையா, அதனால நமக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, இப்படி தவறுதலா யோசிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்களை அப்படியே இமிட் பண்ணிடுறாங்க. சோ அப்ப அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இல்ல, செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்ல, செல்ஃப் எஸ்டீம் இல்ல, இந்த மாதிரி எந்த விஷயமே இல்லாதவங்க தான் அப்படியே இமிடேட் பண்ணுவாங்க. மத்தவங்களோட அந்த ரிஸ்கி பிஹேவியர்ஸை இவாலுவேட்டே பண்ணாம அப்படியே இமிடேட் பண்றது. சோ இமிடேட் பண்ணிட்டு என்ன ஆயிருது அப்படின்னா, அதே மாதிரி அவங்களும் பண்றாங்க, லைக்ஸும் வரும் கமெண்ட்ஸும் வரும் கண்டிப்பா. ஏன்னா சும்மா இருக்கிற ஆட்கள் தான் லைக்ஸ் கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க, அதுவும் வருது அந்த வீலிங்க்கு. சோ வீலிங்க்கு வரும்போது என்ன ஆகுது, ரீஇன்ஃபோர்ஸ் ஆகுது. ஓகே அவங்கள மாதிரியே நமக்கும் ரிவார்ட் கிடைச்சிருச்சு, இந்த லைக்ஸ் நிறைய வந்துருச்சு, கமெண்ட்ஸ் நிறைய வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரீஇன்ஃபோர்ஸ் ஆகுது. அது ஒரு ரிவார்டிங் நேச்சரா இருக்கு, அது நமக்கு கிடைச்ச ஒரு பரிசு மாதிரி அவங்க கன்சிடர் பண்றாங்க. கன்சிடர் பண்ணோன்னு என்ன பண்றாங்க, திருப்பி அதே பிஹேவியர்ல என்கேஜ் ஆகுறாங்க. அடுத்து ஒரு பிஹேவியர், அப்புறம் வந்து சோஷியல் மீடியால போடுறது,
அதே மாதிரி ரிவார்டிங் கிடைக்கிறது, இப்படியே போயிட்டு இருக்கு. அப்ப ஒரு அவங்களா வந்து உணர்ற வரைக்குமே அந்த டாஸ்க் வந்து போயிட்டே தான் இருக்கு. இப்போ ஒருத்தவங்கள பார்த்து நம்ம இமிடேட் பண்ணி அதே ரெசிபிக்கு வேலை என்கேஜ் ஆகி போயிடும். நம்மளோட டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். இந்தியால மோஸ்ட்லி ப்ராப்ளம், மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த யங் ஜென்ரேஷன்ஸ் வந்து அவங்களோட அட்டென்ஷனை ப்ராப்பரா வந்து அவங்களால ஸ்ட்ரீம் பண்ண தெரியல அப்படின்றாங்க. ஸோ அப்ப நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. டிஸ்ட்ராக்ஷனே தாண்டி ஒரு ஆள் படிச்சு ஒரு கன்சிஸ்டன்டா எஃபர்ட் போட்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பா ஹையஸ்ட் பொசிஷன்ஸ்ல உட்காரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது ஏன் இருக்க மாட்டேங்குது அப்படின்னா, ஏன் அதிகமா இருக்கு அப்படின்னா, அந்த காலத்துல எல்லாருமே படிச்சுட்டே இருந்தாங்க. ரிசோர்சஸ் கம்மியா இருந்தாலும் படிக்கிற ஆட்கள் கொஞ்சம் நல்லாவே படிச்சாங்க, எஃபர்ட்ஃபுல்லா படிச்சாங்க. இப்ப நமக்கு படிக்கிறதுக்கு என்ன ரிசோர்சஸ் இருந்தாலுமே வந்து அதை வந்து கன்சிஸ்டன்டாவோ அட்டென்ஷன் கொடுத்து சஸ்டெயின் அட்டென்ஷன் கொடுத்து படிக்கிறதுக்கு ஆள் இல்ல. அப்ப ஆள் கம்மியா இருக்கு, ரிசோர்சஸ் அதிகமா இருக்கு. அப்ப ஆள் இல்லாம இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமா எஃபர்ட் போட்டாலே நம்ம அந்த நல்ல இடத்துக்கு பிளேஸ் ஆயிடலாம். அப்போ அவங்களோட நம்ம இந்தியன் பாப்புலேஷன்ல யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களோட அட்டென்ஷனை வந்து பாசிட்டிவான விஷயங்களுக்கு ஸ்ட்ரீம் பண்ணுன்றதுதான் மோஸ்ட்லி கவர்மெண்டோட தாட்ஸா இருக்கு. ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி, அதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அடிக்ஷன்ஸ்ல இருந்து வெளியே வரணும்னு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. சோஷியல் மீடியா அடிக்ஷன்ஸும் அதுக்குள்ள இன்க்ளூட் தான். அதே மாதிரி டெவலப்மெண்ட் ரிலேட்டடா முதல் மீடியா அண்ட் இட்ஸ் லிங்க் டு த மென்டல் ஹெல்த். ஸோ மென்டல் ஹெல்த்துக்கு எப்படி லிங்க் பண்ணுது அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து இந்த சோஷியல் மீடியாக்குள்ள உள்ள போறவங்களோட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஐசோலேஷன், இமோஷனல் ஐசோலேஷனோ சோஷியல் ஐசோலேஷன் கொஸ்டினரை கொடுத்து டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஹை ஐசோலேஷன் வரும். அதாவது சோஷியல் ஐசோலேஷன் ஹையா இருக்கும். மத்தவங்களோட பேசுறதே இருக்காது, எப்ப பாரு தனிமையிலேயே இருப்பாங்க. இந்த தனிமையில இருக்கிறவங்க தான் கையில என்ன இருக்கு அவைலபிளா, போன் இருக்கு, நெட் கார்டு போட்டிருப்பாங்க, நெட் இருக்கு, உடனே எடுத்து உள்ள போயிருது. சோ அது ஒரு உலகம் ஆயிருது. அப்ப அந்த தனிமையை வந்து போக்குறதுக்கு, அந்த வெறுப்பை போக்குறதுக்கு இந்த மீடியாக்குள்ள உள்ள போயிடுறாங்க. சோ அப்போ எஃபர்ட்ஸ் வந்து அங்க லெஸரா இருக்கு. ஒரு பட்டன் அமுக்கணும் அப்படின்னா உள்ள போயிடும், அதுக்குள்ள ஒரு உலகமே வந்துடும். இதே இது நம்ம ஒரு ஃப்ரெண்டு பிடிக்கணும், இல்ல ஒரு ரிலேஷன் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அது கன்சிஸ்டன்டா பெரிய எஃபர்ட், நம்ம நிறைய கமிட்டடா இருக்கணும் அதுக்கு. சோ அப்போ அந்த ஃப்ரெண்டுக்கு நமக்கு தேவையான இடத்துல நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும், அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணணும், இமோஷனல் சப்போர்ட் கொடுக்கணும், ரெண்டு பேரும் நிறைய விஷயங்கள் சேர்ந்து பண்ற மாதிரி இருக்கணும், அந்த ப்ராக்சிமிட்டி லெவலை மெயின்டைன் பண்ணணும். இப்படி எல்லாம் இருந்தாதான் ஒரு ரியல் லைஃப்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியும். அதே இது சோஷியல் மீடியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, காலையில ஒரு குட் மார்னிங் ஒரு மெசேஜ் போடுறோம் அப்படின்னா மத்தியானம் குட் ஆஃப்டர்நூன் வரைக்குமே அந்த ரிலேஷன் கண்டினியூ ஆகுது. ஆனா இன்டெப்தா எந்த ஒரு எக்ஸ்ப்ளோரேஷனும் இருக்காது, ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி இருக்காது. சும்மா அவங்களும் என் ஃப்ரெண்டு நம்ம சொல்லிக்கலாம். சோஷியல் மீடியால மட்டும் ரியல் லைஃப்ல யாராவது இருப்பாங்கன்னு பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. சோ அப்போ மோஸ்ட்லி இந்த லோன்லினஸ் வந்து ரொம்ப ஒரு ரோல் பிளே பண்ணுது. இன்னொன்னு, சோஷியல் மீடியானால லோன்லினஸ் ஆனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதுலயே ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி தன்னோட ரிலேஷன்ஷிப்ஸை இழந்தவங்க நிறைய இருக்காங்க. ஸோ அப்போ இது ரெண்டு விதமா ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி நீடு ஃபார் செல்ஃப் பிரசன்டேஷன் வந்து இங்க அதிகமாகுது. அதாவது தன்னை மத்தவங்க எப்படி பார்க்கணும்னு நான் போர்ட்ரே பண்றேன் அப்படின்ட்டு நம்ம பாதி வாழ்க்கை கழிச்சிடும். நம்ம யாருன்றதை விட்டுட்டு அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி நானும் போர்ட்ரே பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இமிடேஷன் ஃபேக்டர் தான் இங்கேயும் ரோல் பிளே பண்ணுது. இமிடேட் பண்றேன்னு பண்ணிட்டு நம்மளோட எக்கனாமிக் ரிசோர்சஸ் என்ன, நம்மளோட எஜுகேஷன் ரிசோர்சஸ் என்ன, நம்மளோட லைஃப் கோல்ஸ் என்ன, இது எதையுமே பார்க்காம மத்தவங்க மாதிரியே நானும் இமிடேட் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டோ ஷூட் போறது, நல்லா ட்ரெஸ் பண்றது, அதுக்கப்புறம் வந்து காலேஜ் பங்க் பண்ணிட்டு வெளியில எங்கேயாவது இது பண்றது, அதை ஒரு ரீல்ஸ் போடுறது, இப்படி எல்லாம் பண்ணும்போது நம்ம வந்து அந்த செல்ஃப் பிரசன்டேஷன் நீட் அதிகமாயிட்டே இருக்கு. மத்தவங்க எப்படி என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கிறது, கடைசியில மத்தவங்க அவங்க பார்வை தான் நம்மளவே இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி மத்தவங்கள பார்க்க வைக்கணும்னு தான் ஆரம்பிக்கிறோம். அது கடைசியில எங்க போய் முடியுது அப்படின்னா, மத்தவங்க எப்படி நம்மளை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுபடி நம்ம மாறிட்டு இருப்போம். சோ அப்ப அந்த செல்ஃப் பிரசன்டேஷன்றது வந்து ரொம்ப நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸா கொடுக்கும். ஏன்னா செல்ஃப் வந்து அப்படி ஆக்ட் ஆகல, அப்படி உருவாகல. நமக்கு என்ன பிடிக்குமோ, நமக்கு என்ன தேவையோ, நம்ம எதை நோக்கி ஓடணுமோ அதெல்லாமே வந்து இன்ஹரண்டா டிசைட் பண்ணப்பட்டிருக்கு. ஆல்ரெடி நம்மளோட பர்சனாலிட்டி கோர்லயே இருக்கு. அதை ஒதுக்கிட்டு நம்ம வந்து வெளியில இருக்கவங்களோட பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஓடிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து நம்ம வந்து ரொம்ப டயர்டாவோ எஃபர்ட்லெஸ்ஸாவோ ஃபீல் பண்ணுவோம். வாழ்க்கையில எதுவுமே ஜெயிச்சது மாதிரி இருக்காது, ஒரு எம்டினஸ் வந்துடும். சோ அதெல்லாம் வந்து நம்ம போக்குறதுக்கு நம்ம சோஷியல் மீடியால இருந்து வெளியே வர்றது வந்து பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். அதுக்கப்புறம் பாசிட்டிவ் இன்ஃபுளுன்ஸ் சோஷியல் மீடியா என்ன, நெகட்டிவ் இன்ஃபுளுன்ஸ் மட்டும் தான் இருக்கா அப்படின்னா பாசிட்டிவ் இன்ஃபுளுன்ஸும் இருக்கு. அதாவது பாசிட்டிவா இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க அப்படின்னா பாசிட்டிவ் இன்ஃபுளுன்ஸ் கண்டிப்பா இருக்கு. இந்த மீடியா இதெல்லாம் கிரியேட் பண்றது எதுக்கு அப்படின்னா மோஸ்ட்லி பாசிட்டிவா ஒரு இன்ஃபுளுன்ஸ் கொடுக்கணும், வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா மக்களையும் நம்ம கனெக்ட் பண்ணணும், கல்ச்சுரல் டைவர்சிட்டி இருந்தாலும் நம்ம ஹார்மோனியில இருக்கணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த எண்ணத்துலதான் உருவாக்கப்பட்டது. எதுவுமே வந்து எங்கர் ஜென்ரேஷனை ஸ்பாயில் பண்ணணும், அவங்களோட அட்டென்ஷனை நம்ம வாங்கி வச்சுக்கிறணும், அவங்கள வந்து வேலை பார்க்க விடக்கூடாது, அவங்கள படிக்க விடக்கூடாது, அப்படி யாருமே கிரியேட் பண்ணல. சோ அப்போ நல்ல தெளிவான ஆட்கள், செல்ஃப் எஸ்டீம் நல்ல இருக்கிற ஆட்கள், செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கிற ஆட்கள்
சோஷியல் மீடியாவை பாசிட்டிவா தான் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்க. அதை இன்ஃபுளுன்ஸ் பண்றது மூலியமா அவங்களோட லைஃப அடுத்த லெவலுக்கு ட்ரிபிள் மடங்கு வந்து உயர்த்தி கொண்டு போயிருவாங்க. சோ அப்போ பாசிட்டிவ் இன்ஃபுளுன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா சப்போர்ட் அண்ட் சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ் இருக்கு. சப்போர்ட் அண்ட் சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ் அது எப்படி லோன்லினஸ் தானே இப்ப இருக்கு அப்படின்னீங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ற விதமே மாறுது. இப்போ இப்போ ஒரு ஆள் வந்து ரியல் டைம்ல அவங்களால கனெக்ஷன் கொடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேச முடியல அப்படின்னா, ஒரே இடத்துல உட்காந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஃப்ரெண்டு கிட்ட பேசுற அளவுக்கு நமக்கு டைம் இல்ல. எஸ்பெஷலி வாக்கிங் பாப்புலேஷன் இருக்காங்கன்னா கண்டிப்பா டைம் இருக்காது. அப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்களோட கனெக்ஷன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு சோஷியல் மீடியாவை இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க. அப்ப நம்ம வேலையும் பாத்துக்கலாம், அட் த சேம் டைம் வந்து நம்மளோட இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப்ஸ்ல வந்து கனெக்டடாகவும் இருந்துக்கலாம். சோ அப்ப அவங்க எப்படி சோஷியல் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றாங்கன்றத ஜஸ்ட் ஹாய் பாய்னு நிறுத்துறாங்களா இல்லையா, இல்ல அப்படின்னா இமோஷனல் ஷேரிங் அவங்களுக்கு இருக்கா, இது எல்லாமே பாக்குறது வந்து நம்ம வந்து பாசிட்டிவா இருக்கிறோமா நெகட்டிவா இன்ஃபுளுன்ஸ் ஆகுறோமான்றதை டிசைட் பண்ணும். அதுக்கப்புறம் மீடியா அண்ட் வெல்பீங். ஸோ அப்போ பாசிட்டிவ் இன்ஃபுளுன்ஸ்ல இன்னொரு விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நிறைய வந்து டிஸ்கிரிமினேட்டட் கம்யூனிட்டிஸ் சொசைட்டிஸ் எல்லாமே வந்து ஈக்குவல் ரெப்ரஸன்டேஷன் வந்து கிடைக்கப்பட்டுருச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஜிபிடி கம்யூனிட்டி அப்படின்றது வந்து மோஸ்ட்லி நமக்கு சோஷியல் மீடியா இன்ஃபுளுன்ஸ் மூலயமா தான் நமக்கு அவேர்னஸே கிரியேட் பண்ணாங்க. அதே மாதிரி அவங்களுக்கான கம்யூனிட்டியோ இல்ல அவங்க குரூப்பா வந்து கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணி ஏதோ ஒரு விஷயம் ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படின்னா அது எல்லாமே சோஷியல் மீடியா மூலயமா தான் அவங்க வந்து கனெக்ட் பண்ணப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்குமே ஸ்கேட்டர்டா இருந்தாங்க, ஒரு குரூப்பா அவங்களால ஃபார்ம் பண்ண முடியல. இந்த சொசைட்டியோட ஸ்டீரியோடைப்ஸ் தான் அதிகமா இருந்துச்சு, அவங்க அதனால டிஸ்கிரிமினேட் பண்ணப்பட்டாங்க. இப்போ இந்த ஸ்டீரியோடைப்ஸ் எல்லாம் உடைச்சிட்டு வெளியே வர முடியுது அப்படின்னா எதனால அப்படின்னா அவங்க மீடியாவை பாசிட்டிவா இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க. அது வந்து ஒரு டிஸ்கிரிமினேட்டட் வியூல இருக்கிறவங்க எல்லாத்தையும் மாத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா ஆச்சு. ஸோ இப்போ ஹெல்ப்ஃபுல்லா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈக்குவல் ரெப்ரஸன்டேஷன் வாங்கிட்டாங்க. நிறைய இதுல வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து அவங்களுக்கு குளோபல் சிட்டிசன்ஷிப்பே வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து சோஷியல் மீடியா வந்து பாசிட்டிவ் இன்ஃபுளுன்சஸ் வந்து டிஸ்கிரிமினேட்டட் கம்யூனிட்டிஸ்க்கோ சொசைட்டிஸ்க்கோ வந்து கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி டு கிரியேட் இன்டெலக்சுவல் இமோஷனல் டேஞ்சிபிள் சப்போர்ட்னு சொல்றாங்க. அதாவது இன்டெலக்சுவல் சப்போர்ட் கண்டிப்பா கிடைக்குது. இப்ப ஏஐ எல்லாம் இருக்கு அப்படின்னா ஏஐ வச்சுட்டு இப்போ ஒருத்தவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியல கஷ்டமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கலாம். அதை வச்சு நம்ம இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம சும்மா உட்காந்துட்டு சோஷியல் மீடியால போஸ்ட் பாக்குறதோ ரீல்ஸ் பார்த்துட்டு இல்லாம அந்த ஏஐ நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அது ஒரு மனுஷன் மாதிரி பேசும்போது நம்ம ஒரு லாங்குவேஜ்ல நம்ம என்ன தப்பு பண்றோமோ அது அழகா வந்து கிளியர் பண்ணுது. இப்போ இன்டெலக்சுவல் ரிசோர்சஸ் நிறைய இருக்கு, நிறைய இன்வென்ஷன்ஸ் வந்து பேஸ் பண்ணி பண்ணலாம். அந்த காலத்துல நிறைய இன்வென்ஷன்ஸ் வந்துச்சு, இப்பெல்லாம் வந்து ரொம்ப வந்து பேர் சொல்ற மாதிரி தான் இன்வென்ஷன்ஸ் வருது. ஏன் அப்படின்னா பாசிட்டிவா அவங்களோட சோஷியல் மீடியா இன்ஃபுளுன்ஸ் வந்து இல்ல, நெகட்டிவா தான் இருக்கு. ஸோ பாசிட்டிவா இன்ஃபுளுன்ஸ் பண்றவங்களுக்கு வந்து இன்வென்ஷன்ஸ் டிஸ்கவரிஸ் நிறைய பண்ணலாம், இன்டெலக்சுவல் ஸ்டிமுலேஷன் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இமோஷனல் அண்ட் டேஞ்சிபிள் சப்போர்ட் வந்து சோஷியல் மீடியா கொடுக்குது. நம்ம வந்து கூட யாருமே இல்ல அப்படின்னாலுமே வாட்ஸ்அப் மெசேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எதுலயோ வந்து மெசேஜ் கிட்ட எனக்கு பயமா இருக்கு, நான் இன்டர்வியூ அட்டன் பண்ற இடத்துல உட்காந்துருக்கேன் அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட் அந்த இன்டர்வியூ நடத்துற இடம் பக்கத்துல அவங்க கூட இல்லைனாலுமே அவங்க ஒரு எத்தனையோ கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க அப்படின்னாலுமே அந்த சப்போர்ட்டை வந்து அவங்க இமோஷனல் சப்போர்ட்டை அந்த சோஷியல் மீடியா மூலியமா கொடுக்க முடியும். கவலைப்படாத தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த சப்போர்ட்டை வந்து கொடுக்க முடியும். அப்போ இது பாசிட்டிவா நமக்கு வந்து இமோஷனல் சப்போர்ட் கெயின் பண்றதுக்கு ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி செல்ஃப் டெவலப்மெண்ட் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் இது எல்லாமே, அதாவது கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் எப்படி நடக்கும் அப்படின்னா சோஷியல் கனெக்ஷன்ஸை இம்ப்ரூவைஸ் பண்றது மூலமா தான் நடக்கும். அப்ப சோஷியல் கனெக்ஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எல்ஜிபிடி கம்யூனிட்டியே இருக்கு அப்படின்னா அவங்க ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, அவங்க கம்யூனிட்டியில இருக்கிறவங்க எல்லாமே அந்த அக்கௌண்ட்ல இருக்காங்க அப்படின்னா சும்மா அந்த அக்கௌண்ட்டை ஜாயின் பண்ணா மட்டும் போதுமா, அக்கௌண்ட் வந்து ஆர்கனைசேஷன் மாதிரி. இப்போ வந்து எப்படி ஆர்கனைசேஷன் ரியல் லைஃப்ல இருக்கோ அதே மாதிரி அக்கௌண்ட் வச்சுக்கிறது ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி. அப்ப அதை ரன் பண்ணணும், அந்த அக்கௌண்ட்டை ரன் பண்ணணும். அப்ப அவங்க ரிலேட்டடா எம்பவர்மெண்ட் பேஸ்டு கண்டென்ட்ஸை போடணும். நிறைய அதே மாதிரி இருக்கிற மக்களை வந்து வெளியில கொண்டு வந்து அவங்களை அக்செப்ட் பண்ண வச்சு சொசைட்டி அக்செப்ட் பண்ண வைக்கணும். அப்ப அது ரிலேட்டடா அவங்க கண்டென்ட் போடணும், அது ரிலேட்டடா அவேர்னஸ் கேம்பெயின் போடணும், அது ரிலேட்டடா வந்து கவர்மெண்ட்ல வந்து பாலிசிஸ் மேக் பண்ணுங்கன்ட்டு அவங்க வந்து எம்பசைஸ் பண்ணணும். அப்ப நிறைய விஷயங்கள் அவங்க அதை சுத்தி பண்றாங்க. அப்ப கம்யூனிட்டி டெவலப் ஆகுது. ஜஸ்ட் ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கிறது வந்து இவ்வளவு தூரத்துக்கு சொசைட்டில இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. சோ அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சப்போர்ட் அண்ட் சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ்க்குள்ள வருது. அதுக்கப்புறம் வந்து மீடியா அண்ட் வெல்பீங் எப்படி கிரியேட் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பா நம்ம சொல்றதுதான் பாசிட்டிவா இன்ஃபுளுன்ஸ் பண்ண தெரிஞ்சவங்க கண்டிப்பா வெல்பீங்கும் மெயின்டைன் பண்ணுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கிரேட்டர் சென்ஸ் ஆஃப் பர்பஸ் இன் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணுது. எப்படி இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னா ஹை லெவல்ஸ் ஆஃப் கண்டென்ட்மெண்ட்ஸ் வந்து சோஷியல் மீடியா கொடுக்குது அப்படின்றாங்க. எப்படி கொடுக்குது அப்படின்னா சில பேர் வந்து அவங்களோட லைஃப் பாத் ரிலேட்டடான போஸ்ட் எல்லாம் போடுவாங்க. இன்னைக்கு நான் இந்த விஷயத்தை இந்த ஒர்க் ஷாப் நான் அட்டென்ட் பண்ணேன், இல்ல இந்த கான்ஃபரன்ஸ்ல நான் ஒன் ஆஃப் த போர்ட் மெம்பரா இருந்தேன், சேர் பர்சனா இருந்தேன், இல்ல இவ்வளவு கான்ட்ரிபியூஷன் சொசைட்டிக்கு பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களோட ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டையும் சோஷியல் மீடியால போஸ்ட் பண்றாங்கன்னு வைங்களேன். அதுக்கு கண்டிப்பா பாசிட்டிவ்
பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். நம்மளை சுத்தி இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து கண்டிப்பா அக்கௌண்ட்ல இருப்பாங்க. அவங்களும் ஒரு அக்கௌண்ட் ஹோல்டரா இருப்பாங்க. நமக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ், விஷஸ் டு யூ, நல்லா நல்லா நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய கமெண்ட் வரும். அப்ப அது மூலியமா நான் ஏதோ நல்ல விஷயம் பண்றேன். ஏன்னா ஹியூமன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா குழந்தைங்க மாதிரிதான். அந்த என்கரேஜ்மெண்ட், ரெகக்னிஷன் கிடைக்கணும், நம்ம ஆக்ட் ஆகிட்டே இருப்போம் என்னதான் வளர்ந்தாலும். சோ அப்ப இந்த ரெகக்னிஷன் வந்து இன்னொரு ஆள்கிட்டயோ நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் கிட்டயோ இருந்து கிடைக்கும் போது அந்த இடத்துல நம்மளோட செல்ஃப் பூஸ்டப் ஆகுது. செல்ஃப் பூஸ்டப் ஆகி ஒரு ஓல்டர் ஏஜோ இல்ல மிடில் ஏஜ் வரும்போது ரிட்டையர் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு லைஃப் பத்தின ஒரு கண்டென்ட்மெண்ட் இருக்கும். ஏதோ பண்ணிருக்கோம்ப்பா சொசைட்டிக்கு, இல்ல இந்த தொழில் வந்து நான் ஏதோ இந்த தொழிலுக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன், இந்த கம்பெனிக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன், இவ்வளவு விஷயம் நான் சாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருக்கு தெரியுது. அப்ப நம்ம வெளியில நடந்து போறாங்க அப்படின்னா 4 பேர் மதிப்பாங்க. இதே இது நம்ம எதுவுமே சொல்லாம நம்ம என்ன பண்றோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம், எங்க நோக்கி ஏங்கிட்டு இருக்கோம் எதுவுமே தெரியாம இருந்துச்சு, மத்தவங்களும் அதே மாதிரிதான் என்ன பண்றோம் எது பண்றோம் எதுவுமே சொல்லாம அவங்க ஒரு உலகத்துல போவாங்க, நம்ம ஒரு உலகத்துல போவோம். சோ அப்படி இருக்கும்போது யாரு யாரோட அச்சீவ்மெண்ட்ஸ், யார் லோவா இருக்கா, யார் ஹாப்பியா இருக்கா, என்ன அச்சீவ் பண்ணிருக்காங்க, இல்ல யார் வந்து ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு இருக்கா, சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நம்ம பார்த்து என்கரேஜ் பண்ணிட்டு போறோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவான என்விரான்மெண்ட் இருக்கும். நீங்க அன்னைக்கு ஒரு ஒர்க் ஷாப் பிரசென்ட் பண்ணீங்க, அது நல்லா இருந்துச்சு, உங்களோட அச்சீவ்மெண்ட் வந்து ரொம்ப வந்து மதிக்கத்தக்கதா இருக்கு, இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் சொல்லும் போது நமக்கே ஒரு பூஸ்டப் ஆகும். இன்னும் நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ் நோக்கி போவோம். சோ அப்ப நமக்கு அந்த ரெகக்னிஷன் வந்து சொசைட்டில எங்க இருந்து கிடைக்குது, நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ் மூலியமா கிடைக்குது. அப்ப இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு தோணும். அச்சீவ்மெண்ட்ஸ் ரிலேட்டடா போகும்போது கண்டென்ட்மெண்ட் கிடைக்குது. கண்டென்ட்மெண்ட் கிடைக்கும் போது வெல்பீங்காவும் நமக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் செல்ஃப் டிஸ்க்ளோஷர். செல்ஃப் டிஸ்க்ளோஷர் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. இப்ப நீங்க ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரிஸ், ரீல்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி இமோஷனலி ஃபீல் பண்றோமோ அதை மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஃபீல் பண்றாங்க. சோ அவங்களும் அதே மாதிரி ரீல்ஸ் தான் ஃபீல் பண்றாங்க. இப்ப யாரோ ஒருத்தவங்க வந்து சோகமா இருக்காங்க, இல்ல ரிலேஷன்ஷிப்ல பீட்ரே பண்ணப்பட்டாங்க, அவங்க வந்து ஏமாத்தப்பட்டாங்க, ட்ரஸ்ட் உடைச்சிட்டாங்க, பையனோட இல்ல பொண்ணோட ட்ரஸ்ட உடைச்சிட்டாங்க அப்படின்னா அவ ஆக்சுவலா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து மிஸ்ட்ரஸ்ட், அதாவது பிட்ரேனால ட்ரஸ்ட் உடைக்கப்படுறதுனால பிரியிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே வந்து இன்டென்ஸா இருக்கும். அது வந்து நிறைய நெகட்டிவான விஷயங்களுக்குள்ள கொண்டு போயிடும். சூசைடல் தாட்ஸோ இல்ல அடிக்ஷன்ஸோ இதுக்குள்ள கொண்டு போயிடும். அதே இப்போ அதே மாதிரி ஒரு ஆள் வந்து அந்த பீட்ரேல இருந்து மீண்டு வெளியே வந்திருக்காங்க. வெளியில வந்தவங்க நான் இப்படிதான் வந்தேன், உங்களை நீங்க டெவலப் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போடும்போது அதை இந்த பர்சன் பார்க்கும்போது என்ன பண்றாங்க, நம்மளும் வெளியே வரலாம் அந்த நம்பிக்கை கிடைக்குது. சோ நம்பிக்கை கிடைக்கும் போது என்ன பண்றாங்க, பாசிட்டிவா அவங்களோட போக்கஸா வைக்கிறாங்க. நெகட்டிவா அடிக்ஷனுக்குள்ளயோ சூசைடல் தாட்ஸ்குள்ளயோ போகாம ஓகே நம்மளும் வெளியே வரலாம். அப்ப அவங்க வந்திருக்காங்க அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயம் இல்ல போல, நம்ம போக்கஸ் பண்ணுவோம், நம்மளே அழிச்சுக்கணும். அந்த மாதிரி தாட்ஸ் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். சோ மோஸ்ட்லி வந்து இந்த பாசிட்டிவ் நம்ம கன்சியூவ் பண்றது மூலியமா தான் அது வரும். எல்லா கண்டென்ட்டையும் நம்ம கன்சியூம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த வெல்பீங் வராது. பாசிட்டிவா வந்து நம்ம கம்பேஷன் ரிலேட்டடா வந்து கண்டென்ட்ஸை வந்து கன்சியூம் பண்ணும்போது நமக்கு ஒரு செல்ஃப் சூதிங் கிடைக்கும். ஓகே நம்ம மட்டும் தப்பு பண்ணல, இல்ல இது வந்து நம்ம மேல தப்பு இல்ல. கில்ட்டில இருக்கிறவங்க மோஸ்ட்லி வந்து இந்த பீப்புள் எல்லாம் கில்ட்டிலே இருப்பாங்க. நான் அந்த இடத்துல வந்து அவங்க தப்ப வந்து சுட்டி காமிக்காம இருந்துதான் அவங்க என்ன விட்டு போயிருக்க மாட்டாங்க. சோ இந்த மாதிரி கில்ட்டில ஆக்ட் ஆகிட்டு இருப்பாங்க. அது ஆக்சுவலி கில்ட்டியே கிடையாது, அது ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். சோ அப்ப அந்த இடத்துல என்ன பண்றாங்க, இவங்க வந்து அது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், உங்க மேல தப்பு இல்ல அப்படின்னு ஒரு ரீஅஷூரிங் ஸ்டேட்மெண்ட்ஸா கொடுத்து ஒரு போஸ்ட் போடுறாங்க அப்படின்னா அதை பாக்குறது மூலியமா இவங்களுக்கும் நம்ம எந்த தப்பு பண்ணல போல, அப்ப நம்ம நல்லா தான் இருந்திருக்கோம், நம்ம அதுல இருந்து வெளியே வரலாம் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவா வெளியே வருவாங்க. இப்போ மோஸ்ட்லி கண்டென்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா செல்ஃப் கம்பேஷன் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் தான் இருக்கு. நாமளே எப்படி தேர்த்திக்கொள்வது அந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் தான் நிறைய கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம வந்து கலெக்டிவிஸ்டிக் சொசைட்டில இருந்து இண்டிவிஜுவலிஸ்டிக் சொசைட்டிக்கு மாறிட்டே போயிட்டு இருக்கோம். கூட்டமா வாழ்ந்த நாம, ஜாயின்ட் ஃபேமிலியா வாழ்ந்த நாம, நியூக்ளியர் ஃபேமிலி, இப்ப ஜாயின்ட் ஃபேமிலி எதாவது சொல்றாங்கன்னா அம்மாவும் அப்பாவும் ஒரே இடத்துல குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரியான ஒரு லைஃப் லீட் பண்றாங்கன்னா அதுவே ஜாயின்ட் ஃபேமிலி மாதிரி ஆயிருச்சு. ஆல்பா ஃபேமிலி, பீட்டா ஃபேமிலின்ற மாதிரி மாறிட்டு வருது. ஆல்பா ஃபேமிலி அப்படின்னா அப்பா ஒரு இடம், அம்மா ஒரு இடம், குழந்தை ஒரு இடத்துல உட்காந்து படிக்குது. சோ இந்த மாதிரி மாறிட்டு வருது. சோ அப்போ இண்டிவிஜுவலிஸ்டிக் சொசைட்டியா போகும்போது ஃபேமிலி மெம்பர்ஸே நம்ம தேர்த்துறதுக்கு நம்ம கூட எல்லா டைமும் இருக்கிறது இல்ல. முன்னாடி எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா வேலை முடிஞ்சுட்டு வீட்டுக்கு வரோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சோர்வான ஒரு நாளா இருக்கு அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து நம்மளை தேத்துற மாதிரி இருக்கும். இல்ல ஃபேமிலி குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றோம், ஃபேமிலி மெம்பர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றோம், வெளியே போயிட்டு வரோம் ஃபேமிலியா அப்படின்னா நமக்கு அது ஒரு மன ஆறுதல் கிடைக்கும், வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உந்துதல் கிடைக்கும். அதே இது யாருமே இல்ல, வெளியூர்ல இருந்து வேலை பாக்குறோம், வேலை முடிச்சு வந்தாலும் அதே ஒரு மோனோட்டனஸான ஒரு சுச்சுவேஷன் தான். வேலைக்கு போறோம், அங்க வேலை பாக்குறோம், சம்பளம் வருது, திருப்பி ஹாஸ்டலுக்கோ இல்ல வீட்டுக்கோ வரோம், அப்படியே போகுது அப்படின்னா கண்டிப்பா நான் யாருமே நம்மளை தேர்தலுக்கு இருக்க மாட்டாங்க. எல்லா சுச்சுவேஷனும் நமக்கு நாம நிக்கிறது மாதிரிதான் வரும். அப்ப நமக்கு நாம நிக்கிறது மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நிறைய இப்போ வந்து அதுதான் இப்ப ட்ரெண்டா போய்கிட்டு இருக்கு. நம்மள எப்படி நம்ம தேற்றிக் கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அதை ஃபோக்கஸ் பண்றது, அதுலயுமே கண்டென்ட்ஸ் வந்து கொஞ்சம் டாக்ஸிக்னே தெரியாம வந்து அவங்க இதுதான் பெஸ்ட், இதுதான் செல்ஃப் ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம எலிமினேட் பண்ணிடணும்.
சைக்கலாஜிக்கலா எது பெட்டரா இருக்கும், எது குட், எது ஆக்சுவலா நமக்கே தெரியும். ஏன்னா நம்ம வளர்க்கப்பட்ட விதம் வந்து எல்லாருமே ஒரு நல்ல ஒரு வளர்ப்புல தான் வளர்ந்திருப்போம். என்னதான் நமக்கு வந்து அதுக்கான சொசைட்டியல் வெளியே வந்தேன்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்மளும் வந்து ஒரு சொசைட்டிக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ இது வந்து செல்ஃப் டிஸ்க்ளோஷர் பெட்டரா இருக்கும். அதே மாதிரி ப்ரொமோட்டிங் ப்ரோ ஆக்டிவ் அப்ரோச்சஸ். ப்ரோ ஆக்டிவ் அப்ரோச்சஸ் சொல்லும்போது ப்ரோ ஆக்டிவ்னா என்னன்னா இது ஆட்டிடியூட் ஹெல்பிங் ரிலேட்டடான ஆட்டிடியூட் இருக்கிறது தான் வந்து ப்ரோ ஆக்டிவ். மத்தவங்களுக்கு உதவி பண்றது அது ப்ரோ ஆக்டிவ் அப்படின்றது. ப்ரோ அப்படின்னா உதவி உதவி பண்றது, பாசிட்டிவா இருக்கிறது, அதுதான் வந்து ப்ரோ ஆக்டிவ். ஸோ அப்போ அந்த ப்ரோ ஆக்டிவ் அப்ரோச்சஸ்னா இப்ப நிறைய இது கண்டென்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா என்ஜிஓஸ்க்கு ஹெல்ப் பண்றது, ஓல்டேஜ் ஹோம், ஆர்ஃபனேஜ் இந்த மாதிரி எங்களுக்கு ஹெல்ப் பண்றது, அதை அவங்க ஹெல்ப் பண்ற வீடியோஸை பார்த்து நிறைய பேர் டொனேட் பண்ண வராங்க. அதே மாதிரி ஹியூமனிட்டியை இன்க்ரீஸ் பண்றது மாதிரியான கண்டென்ட்ஸ் எல்லாம் நிறைய இப்ப வந்து போஸ்ட் ஆகிட்டு இருக்கு, ட்ரெண்ட்ல இருக்கு. மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, போற வழியில யாராவது வந்து ஒரு எல்டர்லி பீப்புள் வந்து வெளியில உட்காந்துருக்காங்க, ஷெல்டர் இல்லாம, ஹோம் இல்லாம வெளியில இருக்காங்க, ஸ்ட்ரீட்ஸ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்றது மாதிரி ஒரு ஒரு இன்சிடென்ட் இருக்கு அப்படின்னா அதை வீடியோ எடுத்து போஸ்ட் போடுறாங்க. அது அவங்களோட கன்சென்ட்டோட எடுத்தோம் அப்படின்னா அது வீடியோ வந்து ஆக்சுவலா எடுக்கலாம். கன்சென்ட் இல்லாம எடுத்தோம் அப்படின்னா நாளைக்கு அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது. அது ஒரு ஒரு சைடு நம்ம பாத்துக்கணும். பட் ஆனா வந்து அந்த கன்சென்ட்டோட எடுக்கும்போது வீடியோ எடுக்கும்போது அது ஒரு 10 பேர் 20 பேர் பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற ஹியூமனிட்டி வெளியே வரும் கண்டிப்பா. அப்ப வெளியே வரும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி 4 பேர் தெருவோரமா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இல்ல அந்த ஹெல்ப் பண்றாங்க இல்லையா அவங்களுக்கு நம்ம டொனேட் பண்ணலாம். நம்ம அப்படி பாக்குறதுக்கான சூழ்நிலை இல்லை அப்படின்னாலுமே உதவி உதவி பண்ணணும் அப்படின்னு இருக்குன்னா அவங்களுக்கு நம்ம டொனேட் பண்ணலாம். டொனேட் பண்ணி அவங்க அதை திருப்பி ஒரு ஒரு வீடியோவா எடுத்து போஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரோ ஆக்டிவ் ரிலேட்டடான பிஹேவியர்ஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு சோஷியல் மீடியா ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் பில்டிங் சப்போர்ட்டிவ் நெட்ஒர்க்ஸ். சப்போர்ட்டிவ் நெட்ஒர்க்ஸ்னு சொல்லும் போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டி, டிவர்ஸ்டு பாப்புலேஷன், எல்டர்லி பாப்புலேஷன், அதுக்கப்புறம் ஆர்ஃபென்டு, மைக்ரன்ஸ், இவங்க எல்லாமே அவங்களுக்குன்னு தனித்தனியா எப்படி ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்களோ அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் இப்போ வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் ஒவ்வொரு அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டி குரூப்ஸும் ஒவ்வொரு அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அப்போ அந்த அக்கௌண்ட்ஸை ரன் பண்றதுக்கு என்ன பண்றான் அப்படின்னா ஆல்ரெடி சொன்னது மாதிரிதான் அவங்களை இன்னும் ஒற்றுமை ஆக்கணும். அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சென்ஸ் ஆஃப் பர்பஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஆர்கனைசேஷனுக்கு சென்ஸ் ஆஃப் பர்பஸை இன்க்ரீஸ் பண்ணணும், நாட் டு த வேர்ல்டுக்கு பர்பஸை இன்க்ரீஸ் பண்ணணும்ன்றது அவசியம் கிடையாது. இந்த ஆர்கனைசேஷன்ல நான் இருக்கேன் அப்படின்னா அவங்க எல்லாத்தையுமே வந்து ஒன்னு சேர்க்கணும். அவங்களோட ஐடியாலஜி எல்லாமே ஒன்னா இருக்கணும். ஒன்னு ஆக்கி அந்த சொசைட்டியை டீல் பண்ற அளவுக்கு அவங்களை மாத்தணும். சோ அப்ப அந்த மாதிரி அவங்களை ஆக்ட் பண்ண வைக்கிறது வந்து இந்த கம்யூனிட்டிஸ், இந்த அக்கௌண்ட்ஸ், கம்யூனிட்டி ரிலேட்டட் அக்கௌண்ட்ஸோட வேலை, சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸோட வேலை. ஸோ அப்போ நமக்கு வந்து சப்போர்ட்டிவ் நெட்ஒர்க்ஸ் நிறைய கிடைக்குது. மோஸ்ட்லி நமக்கு ரீஅஷ்யூரிங் கிடைக்கும். எல்லாருமே இப்படிதான், ஒரு லைக் நம்ம மட்டும் வந்து ஒதுக்கப்படல, சொசைட்டி தான் நம்ம அப்படி பாக்குது, அப்ப இந்த டிஸ்கிரிமினேஷன் உடைச்சிட்டு வெளியே வரலாம், இது நம்ம மேல தப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரி அவங்களோட வியூஸ் இது பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள்ல டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு ஒரு ஃபோரமா அது இருக்கு. அப்ப கஷ்டங்களை டிஸ்கஸ் பண்ணும்போது ஆல்ரெடி அந்த கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணி வெளியே வந்தவங்க வந்து இப்படி நீங்க வெளியே வரலாம் அப்படின்னு ஒரு சஜஷன்ஸ் கொடுக்கலாம். இது இமோஷனலி ரொம்ப டவுனா இருக்காங்க அப்படின்னா அவங்களை தேத்துறதுக்கு அவங்க நிறைய வந்து ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம். அவங்களே சோஷியல் கேதரிங் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த இடத்துல இத்தனை மணிக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம சோஷியல் மீடியாலே கான்டாக்ட்ஸ் நடக்கும், பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேர்ல வந்து கேதர் ஆவாங்க. நேர்ல ஒவ்வொரு தடவையும் மீட்டிங் போட்டு பண்ண மாட்டாங்க. நிறைய லைவ் செஷன்ஸ் நடக்குது இப்பெல்லாம். இப்போ ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா அது லைவாவே வந்து ப்ராட்காஸ்ட் பண்றாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம கனெக்ஷன்ஸ் செக்யூர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது சோஷியல் மீடியா. அதுக்கப்புறம் வந்து நோட் வர்த்தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு, பாசிட்டிவான எக்ஸ்ப்ளோரேஷன் பண்றதுக்கு இம்மென்ஸ் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சோஷியல் மீடியா கொடுக்குது. அதாவது இப்ப நம்ம இங்க மதுரையில உட்காந்துட்டு யூஎஸ்லயோ இல்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆள் வந்து நம்ம 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 பாக்குற வேலையை அவங்க எப்படி பாக்குறாங்கன்றத பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு காலேஜ்ல ஒரு ப்ரொஃபஸரா இருக்கிறவங்க எப்படி ஆக்ட் ஆகுறாங்க, மதுரையில் இருக்கிறவங்க நம்ம எப்படி ஆக்ட் ஆகுறோம், அங்க யூஎஸ்ல இருக்கிறவங்க எப்படி ஆக்ட் ஆகுறாங்க, அவங்க போடுற அந்த போஸ்ட் ஃபீல் மூலியமா நம்ம கண்டிப்பா பார்க்க முடியும். பார்த்து நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா அவங்களோட கான்டாக்ட்ஸை கிரியேட் பண்ணி அவங்களவே நம்ம காலேஜுக்கு வந்து ஒரு கிளாஸ் எடுக்க சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இம்மென்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துருச்சு. அதை நம்ம எப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்றோம், எப்படி யூஸ் பண்றோம், அதை நம்மளும் அதை எப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸை கொடுக்குறோம், இது எல்லாமே வந்து பிளேஸ் அ ரோல். ஸோ இதோட வந்து நமக்கு சோஷியல் மீடியா இன்ஃபுளுன்ஸ் வந்து முடியுது. ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து பிளாக் 4ன்றது வந்து ஸ்டார்டிங்ல ஒரு சோஷியல் மீடியா வந்து எப்படி நம்மள வந்து பல்வேறு கட்டங்கள்ல பல்வேறு விஷயங்கள்ல இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது அப்படின்றத இன்னைக்கு பார்த்தோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஜெண்டர் சீரோடைப்ஸ்ன்றது வந்து ஒரு சொசைட்டி வச்சு ஆக்ட் ஆகுறது. அது வந்து ஜெண்டரையுமே வந்து விட்டு வைக்கல. அப்போ ஒரு ஆண் பெண் சார்ந்த பாலினம் சார்ந்த ஒரு சீரோடைப்ஸ் வந்து
ஹோல்ட் பண்றதுக்கு சொசைட்டி வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபேக்டரா இருக்கு. அதோட சேர்த்து மீடியா எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இப்போ மீடியா வந்து எப்படி பண்ணுது, பெண்களை வந்து போர்ட்ரேயே பண்ணல, அப்புறம் போர்ட்ரே பண்றாங்க. போர்ட்ரே பண்றதும் வீக்கர் ஜெண்டரா வந்து போர்ட்ரே பண்றாங்க. ஸோ அதனால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப குறையுது. அவங்க அவங்க மேல வச்சிருக்க பார்வை வந்து கொஞ்சம் நெகட்டிவா லேசியா இருக்கிறது மாதிரி மாறுது. அதுக்கப்புறம் வந்து 2014 இந்த மாதிரி இடங்கள்ல வந்து ஸ்டடி பண்றாங்க. ஸ்டடி பண்ணும்போது ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்கும்போது விமெனோட அந்த ஒரு பர்டிகுலர் சீரோடைப் வந்து உடஞ்சு போகுது. உடஞ்சு போயிட்டு அவங்களையும் வந்து நல்ல திறமையான ஆட்களை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஒரு இனிஷியேட்டிவ் வந்து நம்ம சேனல் வந்து எடுத்தாங்க. பிபிசி சேனல் எடுத்தாங்க. ஸோ அது என்ன பண்ணாங்க அப்படின்னா 50% மென் 50% ஃபீமேல் அந்த மாதிரிதான் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கணும். ப்ரெஸ் ரிலேட்டட் மெம்பர்ஸ் வந்து அஃபீஷியல்ஸ் வந்து 50-50 இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க. ஸோ அப்போ அந்த 50-50னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 10 வேகன்சி இருக்கு அப்படின்னா 5 தான் வந்து மேலுக்கு, மற்ற 5 ஃபீமேலுக்கு. ஃபீமேல் வரலையா, வேகண்டா தான் இருக்கு, எப்ப ஃபீமேல் வராங்களோ அவங்கள நாங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஃபீமேல் வரல அப்படின்னு சொல்லிட்டு மேல் எடுக்கல அவங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு 3 வருஷத்துக்கு அவங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வே எடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்கும்போது விமென் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து அதிகமா இருக்காங்க தேன் மென் ரிப்போர்ட்டர்ஸ். ஏன்னா அவங்களுக்கான அந்த ஸ்பேஸ் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ அப்போ இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம எடுக்கும்போது ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸை உடைக்க முடியும். அதுக்கப்புறம் ஸ்டீரியோடைப்ஸ் ஆஃப் எல்டர்லின்னு சொல்லும்போது வயதானவர்கள். வயதானவர்கள் ரிலேட்டடா வந்து என்ன ஸ்டீரியோடைப்ஸ் இருக்கு அப்படின்னா, அவங்களால எந்த யூஸும் கிடையாது, அவங்களுக்காக நம்ம நிறைய எஃபர்ட்ஸ் போடணும், அவங்க அவங்க வந்து வீட்டுல இருந்தாங்க அப்படின்னா நமக்கு நிறைய வேலைகள் இருக்கும், இந்த மாதிரி ஒரு போர்ட்ரே ஆயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த 2014 அமெரிக்கா அண்ட் இது இந்தியா வச்சு கம்பேர் பண்ணும்போது நிறைய வந்து எல்டர்லி பீப்புள் வந்து டாமினன்ட் ரோல்ஸ், வீட்டுல ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு ரோல்ஸ் ஹோல்ட் பண்றது மாதிரி போர்ட்ரேல் வந்ததுனால ரியல் லைஃப்லயுமே வந்து மக்கள் வந்து முதியவர்களையோ வயதானவர்களையோ மதிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்றாங்க ஸ்டீரியோடைப்ஸ் ஆஃப் எல்டர்லி. அதுக்கப்புறம் ஸ்டீரியோடைப்ஸ் ஆஃப் பீப்புள் வித் மென்டல் ஹெல்த் டிசார்டர்ஸ். மென்டல் ஹெல்த் டிசார்டர்ஸ்னு சொல்லும்போது மோஸ்ட்லி வந்து சைக்காலஜிஸ்டுக்கோ இல்ல உளவியல் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஸ்டீரியோடைப்ஸ் எல்லாம் வந்து ஆக்ட் ஆகாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது எப்படிப்பட்ட எந்த மாதிரி மனநிலை மாறி அவங்க எப்படி இருப்பாங்க, டிசார்டர் வந்தவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும், இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அப்ப சாதாரண மக்களுக்கு தான் வந்து இந்த ஸ்டீரியோடைப்ன்றது வந்து தேவைப்படுது. ஏன்னா இது எப்படி ஒரு புது கான்செப்ட் இருக்கு அப்படின்னா அந்த கான்செப்ட என்னன்றதை தெரிஞ்சுக்கிறணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருக்கும் ஹியூமன் பிரெயின். ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடாதா, அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றது. அந்த விஷயத்த ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு கிளாக் இருக்கு அப்படின்னா அது என்னன்னே தெரியல, டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கு கிளாக். there are so many different shapes of clock. அது இருக்கு. ஆனா கோர் என்ன, அது வந்து டைம் காமிக்கிறது தான் அதோட வேலை. ஸோ அப்போ எதெல்லாம் அந்த வேலையை பார்க்குதோ அதெல்லாம் நான் கிளாக்னு கேட்டகரைஸ் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அது தெரியல. தெரியாம என்ன பண்றேன், ஒன்னும் வந்து பாக்ஸ் ஷேப்ல இருக்கு, இன்னொன்னு ஓவல் ஷேப்ல இருக்கு, இன்னொன்னு சர்க்கிளா இருக்கு, இன்னொன்று ரொம்ப சிறுசா இருக்கு, இன்னொன்னு ஒரு பெரிய பர்னிச்சர் ஐட்டம் மாதிரி இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமா நம்ம வந்து பிரெயின்ல ஸ்டோரேஜ் பண்ண முடியாது. மெமரி அவ்வளவு இருக்காது நம்ம கிட்ட. இருந்தாலுமே ஸ்டோரேஜ் பண்ணி அதை ஞாபகத்துக்கு கொண்டு வர முடியாது. ஸோ அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா பிரெயின் வந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்துமே ஒரு பேஸா ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி உருவாக்கி வச்சுக்கிறோம். ஒரு பாக்ஸா போட்டு ஸ்டோரேஜ் பண்றது மாதிரியான ஒரு இடத்த உருவாக்கி வச்சுட்டு அந்த பாக்ஸுக்கு ரிலேட்டடான கண்டென்ட்டா உள்ள போய்க்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள வச்சிருவோம். எப்படி நம்ம வந்து வார்ட்ரூம்ல வந்து நம்ம ட்ரெஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்ணி வைப்போம் அப்படின்ற மாதிரி, லைக் ஃபெஸ்டிவல் வியர்ஸ் தனியா, கேஷுவல் வியர்ஸ் தனியா, ஆஃபீஸ் ஒர்க் ரிலேட்டட் வியர்ஸ் தனியா, அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி பிரெயினும் அப்படிதான் அரேஞ்ச் பண்ணும். ஸோ அப்போ ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வந்து இப்ப மென்டல் டிசார்டர்ஸ் புதுசா இருக்கே, எப்படி சைக்கலாஜிக்கலா டிசார்டர்ஸ் வருமா, அது பிசிக்கலா நம்மள அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு வந்து ஒரு மக்கள் வந்து புதுசா பாக்குறாங்க. அந்த டைம்ல ஃப்ராய்ட் அந்த டைம்ல எல்லாம் வந்து அது புதுசு. அவர் தான் அதை ஃபர்ஸ்ட் சொல்றாரு. ஸோ அப்ப சொல்லும் போது அதை ஏத்துக்கிற மனநிலை இல்லை. ஏன்னா மென்டல் டிசார்டர்ஸ் பல விதம் இருக்கு. இப்ப எப்படி வந்து பிசிக்கலா வந்து கை உடைறது இருக்கு, கால் உடைறது இருக்கு, எத்தனையோ டைப்ஸ் ஆஃப் டிசார்டர்ஸ் இருக்கு. அதே மாதிரி மென்டல் டிசார்டர்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. அது மக்களுக்கு புலப்படாதனால வந்து இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எந்த ஸ்டோரேஜ்குள்ள இவங்களை போடலாம் அப்படின்னு தேடிட்டு இருக்கும் போதுதான் ஏதாவது ஒரு மிஸ்பிலீஃப், ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க காதுல கேட்கறத அதை ஒரு பேஸா வச்சு அதுக்குள்ள இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஸ்டோர் பண்ணிடுறாங்க. இவங்க ரொம்ப டேஞ்சரஸ். அப்ப டேஞ்சரஸா இருக்கிறவங்க வந்து இந்த த்ரெஃப்டோ இல்ல கிரிமினல்ஸோ அவங்களோட சேர்த்து மென்டல் டிசார்டர் பீப்புளையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடறோம். ஸோ அப்ப தப்பா ஸ்டோர் பண்றோம், தப்பான இடத்துல போய் விஷயங்களை ஸ்டோர் பண்றதுதான் ஸ்டீரியோடைப்ஸ். அப்ப இவங்க வந்து they are not dangerous. அவங்க வந்து ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களும் கேஷுவல் ஹியூமன் பீயிங்ஸா வாழக்கூடிய பொட்டன்ஷியல் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கு. ஸோ அப்போ நம்ம வந்து
ஜீரோ டைப்ஸ் வந்து தவறான ஒரு பிளேஸ்ல போய் பர்டிகுலர் என்விரான்மெண்டல் ஸ்டிமுலேஷன்ஸை வந்து ஸ்டோர் பண்ண வைக்கிறது தான் வந்து ஜீரோ டைப்ஸா இருக்கு. அதே மாதிரி மென்டல் ஹெல்த் டிசார்டர்ஸ் வந்து மீடியா நிறைய இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்கு. அந்த மாதிரி ஜீரோ டைப்ஸை வந்து பூஸ்ட் பண்றது மாதிரியான நிறைய கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்கிறதுனால அது பத்தின ஒரு அவேர்னஸ் வந்து கம்மியா இருக்கு. மக்களுக்கு கம்மியா இருக்கிறதுனால என்ன பண்ணிடுறாங்க, ஜீரோ டைப்ஸ்லயே ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த இன்ஃபர்மேஷன் அவைலபிளா இருக்கோ அதை வச்சு மைண்ட் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அப்படியா தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க வந்து பாஸ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிடுறது. அதுக்கப்புறம் கிளார்க் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் மைனாரிட்டி இன்ஃப்ளூயன்ஸை பத்தி சொல்லியிருப்பாரு. ஸோ அதுல வந்து ஒரு தியரி அவர் கிரியேட் பண்ணியிருப்பாரு. அந்த தியரி வந்து சர்டன் ஸ்டேஜஸ் இருக்கும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து நான் ரெகக்னிஷன், ரிடிக்யூல், ரெகுலேஷன், ரெஸ்பெக்ட். ஸோ அப்ப இந்த 4 ஸ்டேஜஸ் இருக்கும். 4 ஸ்டேஜஸ்மே வந்து மைனாரிட்டி எப்படி போர்ட்ரை பண்றாங்க அதுதான் அவங்க வந்து பார்த்திருப்பாங்க. ஸோ இப்போ மைனாரிட்டின்றது வந்து ஃபர்ஸ்ட் நான் ரெகக்னேஷனே கொடுக்கல. எதுக்கு அவங்களுக்கான ரெகக்னேஷன் இருக்கணும்? ஸோ மேஜர் டாமினேட்டிங் சொசைட்டி மட்டும்தானே நமக்கு வந்து ரோல் பிளே பண்றாங்க, நமக்கான ரிசோர்சஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அப்போ அவங்கள மட்டும் நம்ம போர்ட்ரை பண்ணா போதுன்னு சொல்லிட்டு ரெகக்னேஷனே கொடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நான் ரெகக்னேஷன். செகண்ட் ஸ்டேஜ் வந்து ரிடிக்யூல்னு சொல்லும் போது மோஸ்ட் ஆஃப் த ஜீரோ டைப்ஸ் வந்து இங்க தான் ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ நெகட்டிவான ரூல்ஸ் வந்து நிறைய பிளே பண்றது மாதிரி கொடுக்குறாங்க. லேசியா அவங்களை காமிக்கிறதோ, இரஸ்பான்சிபிளா காமிக்கிறதோ, இந்த மாதிரி ரோல்ஸ் வந்து அவங்க கொடுத்து ரிடிக்யூலா வந்து போர்ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் ரெகுலேஷன் சொல்லும் போது நிறைய ப்ரொட்டஸ்ட், கான்டெஸ்ட் இதெல்லாம் பண்றதுனால எங்களை ஏன் இந்த மாதிரி தவறுதெல்லாம் போர்ட்ரை பண்றீங்க அப்படின்னு சொல்றதுனால என்ன பண்றாங்கன்னா அந்த சோசியல் மீடியா வந்து கொஞ்சம் விழிச்சதுல இருந்து ரெகுலேஷன்ஸ் பண்றாங்க. இவங்களுக்கான ஒரு போர்ட்ரேல் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலேஷன்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் ரெஸ்பெக்ட்ல வந்து என்ன ஆகுது, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க. யார் ஆக்டிங்லயோ இல்ல அந்த பர்டிகுலர் ஸ்கில்ஸ்ல வந்து யார் அதிகமா இருக்கிறாங்களோ அந்த பர்சனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. ஸோ இப்போ குரூப் பேஸ் பண்ணியோ கம்யூனிட்டி பேஸ் பண்ணியோ வந்து அந்த வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்படுறது வந்து குறைஞ்சிருது. ஸோ அப்போ இப்படிதான் ஒரு மைனாரிட்டி வந்து ஒவ்வொரு டைமும் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்ல போர்ட்ரே பண்ணப்படுறாங்க அப்படின்றது வந்து கிளார்க்கோட ஸ்டேஜஸ். நெக்ஸ்ட் வந்து பாலிடிக்ஸ் இன் மீடியா ரெப்ரஸன்டேஷன். பாலிடிக்ஸ் வந்து எப்படி மீடியா இது ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா 2 விதமா பண்ணுது. கண்டென்ட்ஸை எப்படி கொடுக்கணும்ன்ற ஒரு விதம், அதே மாதிரி பாலிடிக்ஸ் எந்த மாதிரி கண்டென்ட்ஸை வாங்கி தன்னோட பாலிடிக்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறது. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து தன்னோட பாலிடிக்ஸ் பண்றதுக்கு எப்படி யூஸ் பண்ணுதுன்றதான் 2 விதமா பார்த்திருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து மீடியா கேப்சர், எதை பண்ணணும்ன்றத பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து நியூஸ் ஃப்ரேமிங்கிறது வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் கரண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து நடக்கும் ஒரு நாள்ல. அதுல எந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு நம்ம தலைப்பு செய்தியா போடணும், எதை நம்ம மெயின் கண்டென்ட்டா கொடுக்கணும், எதை கொடுத்தா மக்கள் வந்து என்டர்டைனிங்கா இருப்பாங்க, அதை டிசைட் பண்றது வந்து அந்த பர்டிகுலர் மீடியாவோட வேலை. ஸோ அப்ப அந்த மீடியா டிசைட் பண்ணி கொடுக்கறத பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அது ரிலேட்டடா அவங்க வந்து ரெகுலேஷன்ஸோ இல்ல ஸ்கீம்ஸோ ஃபாலோ பண்றது வந்து 2 டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் பாலிடிக்ஸ். அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கிரைம் அண்ட் மீடியா. கிரைம் அண்ட் மீடியான்னு பார்க்கும்போது நிறைய நம்ம வந்து தியரிஸ் பார்த்தோம். ஸோ அதுல வந்து 2 விதமா ஆக்ட் ஆகுது கிரைம் அகேன்ஸ்ட் மீடியான்றது. ஃபர்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவல் லெவல்ல, அடுத்து சொசைட்டி லெவல்ல. இண்டிவிஜுவல் லெவல்னு பார்க்கும்போது ஒருத்தவங்க கன்சியூம் பண்ற கண்டென்ட்ஸ் வந்து வயலண்ட் கண்டென்ட்ஸா இருக்கு அப்படின்னா அந்த கண்டென்ட்ஸ் வந்து அவங்க பாக்குற கண்டென்ட்ஸ் அப்படியே அவங்க வந்து ஃபாலோ பண்ணிடுறாங்க. சுச்சுவேஷன்ஸ், ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸ்ல வயலண்டா ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. இது இண்டிவிஜுவலா ஆக்ட் ஆகுறது. அதுக்கப்புறம் கிரைம் அகேன்ஸ்ட் சொசைட்டி. கிரைம் அகேன்ஸ்ட் சொசைட்டின்னு பார்க்கும்போது நிறைய வந்து நடக்கிற கிரைம்ஸை வந்து போர்ட்ரே பண்றாங்க. அது மோஸ்ட்லி இன்டர்பர்சனல் ரிலேட்டடான கிரைம்ஸா தான் இருக்கு. அப்ப இன்டர்பர்சனல் ரிலேட்டடான கிரைம்ஸை வந்து போர்ட்ரே பண்ணும்போது குடும்பத்துல நிறைய சண்டை வர மாதிரியான கிரைம்ஸ் ஆகுது. அப்ப சின்ன சண்டை வருது அப்படின்னாலுமே வந்து இன்டர்பர்சனல் ரிலேட்டடான கிரைம்ஸ் வந்து கமிட் பண்ணிடுறாங்க பீப்புள். அப்ப இது 2 விதமா ஆக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சைபர் கிரைம் அண்ட் சைபர் சொசைட்டி இன்செக்யூரிட்டி. சைபர் கிரைம் அஃபெக்ட் பண்றதுக்கான ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்கு, சைபரை இன்செக்யூரிட்டியா ஃபாலோ பண்றதுக்கான ஃபேக்டர்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தோம். அது மோஸ்ட்லி வந்து பீப்புள் வந்து அன்ஃபார்மலா இருக்கிறது, இலிட்ரேட்டா இருக்கிறது, அன்எம்ப்ளாய்டா இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து சைபர் கிரைமோ சைபர் இன்செக்யூரிட்டியோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் வந்து மீடியா வயலன்ஸ் எஃபெக்ட்ஸ் அண்ட் வயலண்ட் கிரைம்ஸ். மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வயலண்ட் கிரைம்ஸோ இன்ஃப்ளூயன்ஸோ நடக்கிறதுக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்றத பாக்குறோம். அதுல வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா சோஷியல் லேர்னிங் அப்ரோச்சஸ் பார்த்தோம், பண்டுராவோட போபோட்டால் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வச்சு பார்த்தோம், அதே மாதிரி கத்தாரிசிஸ். இது 2மே வந்து டிஃபரெண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கும். ஒன்னு வந்து நீங்க வீடியோ வயலண்ட் வீடியோஸ் வந்து பாக்குறது மூலியமா நம்மள வயலண்டா ஆக்ட் ஆகுறோம்னு சொல்றாங்க. இன்னொரு மாடல் என்ன சொல்றது அப்படின்னா நீங்க வயலண்ட் வீடியோஸ் பாக்குறீங்க அப்படின்னா அக்ரெசிவ் லெஸ் ஆகிடுறீங்க, அக்ரெஷன் எல்லாம் போயிருது அப்படின்னு நமக்கு சொல்லிட்டு
பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ 2 விதமா இருக்கு. அப்ப நம்ம எதை நம்ம எடுத்துக்கணும்ன்றது வந்து நம்ம கையில தான் இருக்கு. அதுக்கப்புறம் நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் மீடியா அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட். ஹியூமன் டெவலப்மெண்ட்டுக்கு எப்படி வந்து மீடியா வந்து நெகட்டிவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்றத நிறையவே வந்து ரொம்ப இன்டெப்தா பார்த்தோம். ஸோ அது என்ன ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா ரிஸ்கி பிஹேவியர்ஸ்ல எப்படி ஆக்ட் ஆகுறது, இம்பல்சிவ் ஆக்ட்ஸை வந்து நிறைய வந்து ஏற்படுத்துறதுக்கு இந்த சோஷியல் மீடியா வந்து நெகட்டிவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ ஒரு விஷயத்த பாக்குறாங்க, இம்பல்சிவா இருக்கு, மத்தவங்க அதுக்கு நிறைய லைக்ஸ் போடுறாங்க அப்படின்றதுனால என்ன பண்றாங்க, அதே மாதிரியான ஒரு இமிட்டேட்டிவ் பிஹேவியர்ல வந்து என்கேஜ் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் பாசிட்டிவ் இன்ஃபுளுன்ஸ் சொல்லும் போது சப்போர்ட் அண்ட் சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ் இருக்கு. நமக்கு வந்து சோஷியல் இமோஷன்ஸ் எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியுது. மீடியா அண்ட் வெல்பீயிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. நன்றி, வணக்கம்.